ஹாய் காய்ஸ், உங்களுக்காக ஒரு சூப்பரான சீரிஸோட வந்திருக்கேன். இந்த சீரிஸோட பேரு தி லாஸ்ட் ஆஃப் ஹேர். இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் சீரிஸ். இதுல மொத்தம் 2 சீசன் இருக்கு. அந்த 2 சீசனையும் இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம். செகண்ட் வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவிஷா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ சீசன் 1. இதுல ஸ்டார்டிங்ல 1968 பீரியட காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒரு டெலிவிஷன் ஷோல 2 சயின்டிஸ்டையும் ஒரு நபர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல அவரும் எந்த விஷயம் நமக்கு ரொம்ப பயத்தை கொடுக்க கூடியது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்க, அவரு காத்துனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான், அது நம்மளோட உயிரையே அழிச்சிரும், அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட பக்கத்துல இருக்கிற சயின்டிஸ்டும் ஆமா இன்ஃபெக்ஷன் வரும், அநேரம் அதையும் தாண்டிரும், ஏன்னா நம்ம நிறைய பேர் வார்ல சண்டை போட்டிருக்கோம், எண்ட் ஆஃப் த டே நம்ம வின் பண்ணி தானே இருக்கோம் அப்படின்னும் போது, அப்ப நீங்க என்ன விஷயம் பயத்தை கொடுக்க கூடியதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னும் போது, என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்? வைரஸ் ஆனும் போது வைரஸ்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபங்கல் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஃபங்கல் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, அது மனுஷங்கள் உடம்பையும் இன்ஃபெக்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்ல, கரெக்ட் தான். ஃபங்கலை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வைரஸ் எப்பவுமே நம்ம உடம்ப கொல்லும், ஆனா ஃபங்கல் அப்படி கிடையாது. ஃபங்கல் நம்ம பிரெயின்குள்ள போய் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு பப்பட் மாதிரி. அது நம்மள சாகடிக்காது, நம்மள உயிரோட வச்சிருக்கோம், ஆனா அதை நம்மள ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தா நம்ம கண்டிப்பா பயந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆனா ஃபங்கல் எப்படி இங்க வரும் அப்படின்னு கேட்க, கரெக்ட் தான். 94 டிகிரி செல்சியஸ்ல தான் ஃபங்கலால சர்வைவல் பண்ண முடியும். ஆனா மேபி அது ரொம்ப டெவலப் ஆகலாம். அதால வாமான இடத்துலயும் இருக்கக்கூடிய ஏதாவது டெவலப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா மனுஷங்களை அட்டாக் பண்ணும். ஒரு மனுஷங்களோட உடம்புல அது போயிடுச்சுன்னா அது மத்தவங்களை கடிச்சு கடிச்சு கடைசி உயிரோட இருக்கிற மனுஷன் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அப்படி மனுஷங்க உடம்புல அது போயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த மனுஷனை அது சாகடிக்காது, கண்ட்ரோல் பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை குணப்படுத்த மருந்து ஒண்ணு கிடையவே கிடையாது, இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஆடியன்ஸும் இன்டர்வியூ எடுக்கிறவரும் பயந்து போயிடுறாரு. இப்ப 2003 காலத்தை காமிக்கிறாங்க. இங்க ஒரு வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு கீழே இறங்கி வரா. இவ பேரு சாரா, ஹீரோவோட பொண்ணு. இப்போ இந்த வீட்டுல ஹீரோ, அவரோட பொண்ணு, ஹீரோட தம்பி டாமியும் 3 பேரும் இந்த வீட்டுல தான் இருக்காங்க. காலையில எழுந்த உடனே சாரா எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறா. இன்னைக்கு அவங்க அப்பாவோட பர்த்டே, அதனால சாரா மறக்காம கேக் வாங்கிட்டு வாங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க மறக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்ப கிளம்புறாங்க. இப்ப சாராவும் அவங்க அப்பா கிட்ட இங்க வெயிட் பண்ணப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க அப்பாவோட ரூமுக்கு போறான். அவங்க அப்பாவோட ட்ரா ஓபன் பண்ண அதுல ஒரு உடைஞ்சு போன வாட்ச் இருக்கும், கூட அங்க இருக்கிற பணத்தையும் எடுத்துக்கிறா. இப்போ இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம வீல் சேர்ல இருப்பாங்க. அவங்க கணவர் தான் அவங்கள பாத்துப்பாங்க. அவங்களும் எங்கிட்ட குக்கீஸ் இருக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, சாராவும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் நைட்டு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப சாராவும் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு பஸ்ல சிட்டிக்கு போறா. அங்க இருக்கிற வாட்ச் கடையில அவங்க அப்பாவோட உடஞ்சு போன வாட்சை சரி பண்ண சொல்ல அவரும் பண்ணி கொடுக்குறாரு. அந்த இடத்தையே பாத்துக்கிட்டே இருக்கா, ரொம்ப அமைதியா இருக்கு. இப்போ அந்த வாட்ச் மெக்கானிக்கோட மனைவி, நீ இந்த இடத்த விட்டு போ, இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அவங்க கணவரும் இரு நான் ரெடி பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துறேன்னு சொல்ல, உடனே அதை புடுங்கி சாரா கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து போன்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. சாராக்கு ஒன்னும் புரியல. இப்ப அவளும் அவங்க பக்கத்து வீட்டு, இப்ப சாராவும் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறா. அப்ப அந்த பாட்டியோட பொண்ணு இருக்காங்க, இருந்தா அவனுக்கு ஏதாவது சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல, அவங்க கிட்ட ஒரு நாய் இருக்கும், அந்த நாய் கூட எல்லாம் விளையாடிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த பாட்டி திடீர்னு ஒரு மாதிரி வினோதமா பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்த சாரா நோட் பண்ணல. அவளும் இங்க போர் அடிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு மூவி கேசட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. அவங்க அப்பா வர ரொம்ப நேரம் ஆயிடுது, மணி 10 ஆயிடுது. அவங்க அப்பா வராரு. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னும் போது வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அவ ரெடி பண்ண அந்த வாட்சை பிரசன்ட் பண்றா. அவங்க அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்ச வாட்ச். அதோட அவகிட்ட இருக்கிற அந்த கேசட்டை காமிக்க, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்க, அவங்க அப்பாவுக்கு கால் வருது. அவங்க தம்பி டாமியும் ஏதோ குடிச்சிட்டு சண்டை போட்டிருப்பாரு. போலீஸ் அவரை புடிச்சிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த போலீஸ் கிட்ட சொல்லி என்னை வெளியே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, உனக்கு இதே வேலையா போச்சுடா, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவங்க அப்பா ரூம்ல படுக்க வைக்க, எப்பதும் லாக் பண்ணிட்டு அவங்க அப்பா வெளியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாரா எழுந்து பாக்குறான்.
அந்த இடத்துல ஏதோ வினோதமான சத்தம் கேட்காது. பத்தாதுக்குன்னு பக்கத்து வீட்டு நாய் வேற கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. நீ என்ன வெளியே வந்த, உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நெய்பரோட வீட்டு கிட்ட கூட்டிட்டு போக அந்த நாய் பயந்து தெரிச்சு ஓடி போகுது. சாராக்கும் ஒன்னும் புரியல. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த தாத்தா ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்துட்டு என்ன காப்பாத்துன்னு சொல்ல இவளும் கிட்ட போறா. பார்த்தா அந்த பாட்டி இன்ஃபெக்ஷன் ஆயிருப்பாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப சாராவை பார்த்த பிறகு அவளையும் அட்டாக் பண்ண வர சாரா வேகமா வெளியே ஓடி போறா. அப்ப அவங்க அப்பாவும் டாமியும் வந்துடுறாங்க. உடனே அந்த பாட்டியை ஷூட் பண்ணிட்டு ஹீரோ அவங்க பொண்ணையும் டாமியும் கால ஏறுங்கன்னு சொல்லி காரை ஓட்டிட்டு போக அந்த தெருவுல அந்த எல்லாருமே வினோதமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் வேகமா காரை ஓட்டிட்டு போக சொல்லுவாரு. டாமிக்கும் ஒன்னும் புரியல, ஏன் இவங்க எல்லாம் இப்படி மாறிட்டாங்கன்னு கேட்க தெரியல, பட் நம்ம இந்த சிட்டியை விட்டு தூரமா போகணும், அப்பதான் நம்ம சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்ல காரை ஓட்டிட்டே போறாங்க. பார்த்தா பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல நிறைய பேர் வினோதமா இவங்களை அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருப்பாங்க. டாமியும் காரை வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்க இப்ப அங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிரும். அப்ப அதுல இருந்து சில பீஸ் ஹீரோட காலை இடிக்க சாராக்கு காலை அடிபட்டும் காரம் கவிழ்ந்து விழுந்துரும். சாராவை தூக்கிட்டு அவங்க அப்பா உனக்கு ஒண்ணு இல்லைன்னும் போது கால் வலிக்குது, என்னால நடக்க முடியலன்னு சொல்ல அவளை தூக்கிப்பாரு. டாமி அந்த பக்கம் விழுந்துருவாரு. டாமியும் நீங்க போங்க, நான் இதுங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இரவும் சாராவை தூக்க அங்க அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆன நபர் இரவை நோக்கி வேகமா ஓடி வருவாரு. இரவும் அவங்க பொண்ணை தூக்கிட்டு அங்க அந்த கடைகளை பூந்து பூந்து வேகமா ஓடி போக அங்க அந்த ஆபீசர் அந்த இன்ஃபெக்ஷன் ஆனவரை ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு இப்போ ஹீரோவா அவரோட பொண்ணும் இன்ஃபெக்ஷன் ஆனவங்கன்னு தெரிஞ்சு அவங்கள ஷூட் பண்ண நினைக்கிறாரு. ஹீரோ எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகல, நாங்க நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவர் தர மாதிரியா ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண அவர் அவங்க பொண்ணை தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்துடுறாரு. எங்களை ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு டாமே அந்த ஆபீஸரை போட்டு தள்ளிடுறான். இப்போ ஹீரோ அவங்க பொண்ணை போய் பார்த்தா அவங்க வயிற்றுல நிறைய ரத்தம் போயிருக்கும், அவங்க சாகுற நிலைமைக்கு போயிருவாங்க. ஹீரோ நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்திருவேன்னு சொல்ல அங்க பொண்ணு அவரோட மடியிலே விழுந்து இறந்து போயிடறா. தன் பொண்ணை தன்னால பாத்துக்க முடியலன்ற எமோஷனல்ல கஷ்டத்தை ஹீரோ பயங்கரமா கதறி அழுகிறாரு. இப்போ 20 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இது 2023. இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே அந்த ஃபங்கனால இன்ஃபெக்ஷன் ஆகி மிருகமா மாறினால அவங்க கிட்ட இருந்து இன்ஃபெக்ட் ஆகாத மக்களை தனியா ஃபெட்ரா அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஆட்கள் குவாரண்டைன் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அங்கதான் எல்லா மனுஷங்களையும் அவங்க பத்திரமா பாத்துக்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் ஆனவங்களை அங்க இருக்கிற மக்கள் மூலியமா எரிச்சிடுறாங்க. அந்த வேலை பாக்குறவங்களுக்கு பணமும் தராங்க. அந்த வேலையை ஹீரோ பார்த்துட்டு அவருக்கு அதுல வர பணத்துல அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையனை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஃபெட்ரல் ஆட்கள் அவனை கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க. அப்ப அது ரெட் கலர்ல காமிக்குது. அந்த பையன் கிட்ட உனக்கு ஒன்னும் இல்ல, நீ இன்ஃபெக்ட் ஆகல, உனக்கான உணவை கொடுக்குறோம், உன்னை நாங்க கியூர் பண்ணிடுறோம்னு சொல்ல அந்த பையன் சந்தோஷப்படுறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பையனை மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த பையனோட உடலை ஹீரோ தான் எரிக்கிறாரு, ஏன்னா அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆர்மி ஆட்களை மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப ஹீரோ அங்க இருக்கிற ஆர்மி ஆட்கள் கிட்ட போதைப் பொருள் கொடுத்து கொஞ்சம் பணம் வாங்குவாரு. அப்ப அவர்கிட்ட ஆர்மி ஆள் ஒருத்தன் என்ன சொல்லுவானா, நைட்டு சுத்தாத, இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்கன்னும் போது நாங்க வந்து வெளியே போகணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னும் போது நீ எனக்கு இன்னும் நிறைய பொருள் கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவர்கிட்ட பேசிட்டே இருக்க அதே நேரம் இங்க ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. இவ பேரு எல்லி. இந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, ஏன்னா இவளும் இன்ஃபெக்ஷன் ஆனவ. ஆனா இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அவ நார்மலா தான் இருப்பா. அவளை டெஸ்டிங்காக வச்சிருப்பாங்க. அங்க மரியாண்ட ஒரு ஆபீசர் இருப்பாங்க. அவளும் அப்பப்ப வந்து எலி கரெக்டா இருக்காளா, அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனால மாறி இருக்காளான்னு செக் பண்ணிட்டே போவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த இடம் பிடிக்காது, எதுக்கு என்ன லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவா. அதே நேரம் இங்க தெசி அப்படின்னு ஒரு லேடிய காமிப்பாங்க. அவங்க ஒரு ஆட்களோட சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள அந்த ஆட்கள் ரொம்ப பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. நீ பண்றது தப்பு, அவனுக்காக நீ என்னைய ஏமாத்தலான்னு பாத்தியான்னும் போது அவன் ரொம்ப ஆனஸ்டா இருக்கா. அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் கேட்கறத நீ கூட, உனக்கு என்ன வேணா நான் தர அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவன் கிட்ட ஒரு பேட்டரி இருக்கும். ஹீரோ ஆல்ரெடி இந்த இடத்த விட்டு போகணும்னா எனக்கு பேட்டரி தேவை, அப்பதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல அவன் கிட்ட பேட்டரி இருக்கும்னு அவன் தர மாட்டேன்னு சொல்லுவான். இவங்க திருட போயிருப்பாங்க, அதனால செம்மையா அடி வாங்கியிருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்க அந்த இடத்துல பாம்பு வெடியும், எல்லாமே விழுந்துருவாங்க. அப்ப தெசியும் அந்த இடத்த விட்டு ஓடி போகும்போது ஆர்மி ஆட்கள் அவளை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்ப ஹீரோவும் அங்க அந்த டாக்டரை பார்க்க போவாரு. டாக்டர் ரேடியோல இன்னுமே வேற வேற கியூசெட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல
பேசிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோ அவரோட தம்பி 3 வாரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியே போயிட்டான், அவன் நல்லா இருக்கானான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், லொகேஷனை எனக்கு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் சிக்னலே தரல, அவன் இன்னும் ரேடியோல கனெக்டாவே ஆகலன்றத இந்த டாக்டர் சொல்ல இதை கேட்ட ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு மாட்டேருவாரு. அதே இடத்துக்கு இப்ப டெஸ்ஸி வராங்க. அவங்களும் நம்ம ஒரு பிளான் பண்ணலாம், அவன் கிட்ட பேட்டரி இருக்கிறத நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், நம்ம போறோம், அவன் கிட்ட பேட்டரி வாங்குறோம், இந்த இடத்த விட்டு தப்பிச்சு டாமியை கண்டுபிடிக்கிறோம், இதான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்ல, ஆனா ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவரு யோசிப்பாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போட்ட பிளான் படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பேட்டரி இருக்கிற அந்த இடத்துக்கு இவங்க போவாங்க. அதே நேரம் இங்க மரியாவை காமிக்கிறாங்க. மரியோட ஆபீஸ் டீம் ஆட்கள் எல்லாருமே அந்த பொண்ணு எதுக்கு நீங்க ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றீங்க, அவ வர இன்ஃபெக்ட் ஆனவ, ஏத பண்றீங்க, அவளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி கேள்வியா கேட்பாங்க. இதனால மரியாவும் அவ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும், உங்க கேள்விக்கே என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஒரு அட்டாக் நடக்கும். அப்ப இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவகிட்ட போய் நம்ம வேற ஒரு கியூசெட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசுவாங்க. அந்த பொண்ணு இவங்களை பார்த்து பயப்படுவா. ஆனா மரியாவும் நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல, நீ பிறக்கும் போது உன்னை நான் தான் முதல்ல தூக்கினேன்னும் போது போய் சொல்லாதீங்க, நானே ஒரு அனாதை தானே, நீங்க எப்படி என்ன பார்த்திருப்பீங்கன்னும் போது எனக்கு நீ யாரு என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க தான் என் அம்மாவா, என்னை பார்க்க அப்படியா தெரியுது, இல்ல ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஒருத்தங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போவாங்க. அதே நேரம் இங்க ஹீரோவும் டெஸ்ஸியும் பேட்டரி எடுக்கிறதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஆர்மிக்கும் அங்க இருக்கிற அந்த பேட்டரியோட ஓனருங்களுக்கும் சண்டை வரும், மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அப்பதான் டெஸ்ஸி பாப்பா பேட்டரி இருக்குன்னு சொன்ன அவன் கிட்ட பேட்டரி இருக்கும், ஆனா அது ரொம்ப பழைய பேட்டரி, என்கிட்டயாடா போய் சொன்ன, சாவுடா சாவு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் அந்த இடத்துல மரியாவை பார்ப்பாங்க. மரியாவை ஆல்ரெடி ஷூட் பண்ணிருப்பாங்க, அவங்க வயிற்றுல ரத்தம் போயிட்டு இருக்கும். இப்ப அவங்களும் அந்த இடத்துல இருக்கிற எலியாவை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட நீ இவளை பத்திரமா நான் சொல்ற அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல, டெஸ்ஸியும் முடியாது, நாங்க ஏன் கூட்டிட்டு போனோம் போது நீங்க இந்த உதவி பண்ணினா நீங்க எது கேட்டாலும் நான் பண்றேன்னும் போது, நாங்க கேட்டா எங்களுக்கு கார் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா, வெப்பன்ஸ் கொடுப்பீங்களான்னு சொல்ல, சத்தியமா நான் பண்ணி தரேன், இப்போ எனக்கு இவ உயிரோட, நான் சொல்றேன் அந்த இடத்துக்கு போகணும், அங்க கூட்டிட்டு போங்கன்னும் போது அங்க விட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க, எங்க ஆட்கள் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாங்க, ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் மேல ஒரு கீரலும் வரக்கூடாது, இவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்காது. பட் டெஸ்ஸியும் நம்ம கேட்கறதா அங்க தரேன்றாங்கல்ல, அவங்க சொல்றது இது பண்ணலாம், என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு இவங்க போறாங்க. இப்ப ஹீரோவா அந்த பொண்ணா அவரோட ரூம் கூட்டிட்டு போயிட்டு இருட்டாக வரைக்கும் இங்க வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணணும் சும்மா இரு அது போதும் அப்படின்னு சொல்ல அவ கொஞ்சம் துருன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பா. அப்ப அங்க அந்த புக்ல ஆல்ரெடி ஹீரோ ரேடியோல நிறைய பேருக்கு கான்டாக்ட் பண்ண மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும், யார் இவங்க எல்லாம் அப்படின்னு கேட்க வேலைன்னு அது பாருன்னு சொல்லிட்டு மூஞ்ச காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவங்களும் ரொம்ப சைலண்டா இருக்க. இப்ப இருட்டர்ஸ் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரகசியமா இருக்கிற அந்த டனல் வழியா வெளியே வந்துருவாங்க. பார்த்தா அங்க ஒரு ஆபீசர் கிட்ட மாட்டிப்பாங்க. அவரும் அவங்க 3 பேரும் நிக்க வச்சுட்டு யார் நீங்க, எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காங்களா இல்லையான்னு அந்த டிவைஸை வச்சு செக் பண்ணிட்டே இருக்க, அப்ப அந்த பொண்ணு கிட்ட வைக்க அது ரெட் கலர்ல காமிக்கும். அந்த அவ்வளவு இன்ஃபெக்ட் ஆயிருக்கான்ற விஷயம் இப்பதான் ஹீரோக்கும் டெஸ்ஸிக்கும் தெரியும். அந்த பொண்ணு கொல்றதுக்கு வரதுக்குள்ள ஹீரோ டக்குன்னு பிளாஷ்பேக்ல அவங்க பொண்ணு ஒரு ஆபீஸர் ஷூட் பண்ணது ஞாபகம் வரும். கோவத்துல அவரை அடிச்சு அடிச்சு கொலை பண்ண இப்ப டெஸ்ஸி கிட்ட ஹீரோ என்ன பண்றது அப்படின்னு கேட்க, டெஸ்ஸியும் பயத்துல இருப்பாங்க, இவ ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆனவ இவளை கொலை பண்ணிடலாம் சொல்லிட்டு கண் எடுக்க, அதுக்குள்ள இந்த குட்டி பொண்ணும் நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் இன்ஃபெக்ட் ஆனவதான், ஆனா அது என்னை எந்த அளவுக்கும் பாதிக்காது, நான் நார்மலா தான் இருப்பேன், அதனாலதான் என்னை மரியாவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணணும்னு இங்க கூட்டிட்டு வந்தாங்க, நான் அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஐம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல, சரி முதல்ல இந்த இடத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கிட்ட அவங்க போக பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய இடிஞ்சு போன ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க்கு மேல இன்ஃபெக்ட் ஆன மாஸ்டர் இருக்கிறத நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ இந்தோனேஷியாவை காமிக்கிறாங்க. இது 2003 செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி. இந்தோனேஷியால ஒரு ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருக்க ஆபீசருங்க வந்து அங்க இருக்கிற அந்த பாட்டிய கூட்டிட்டு போறாங்க. அந்த பாட்டி ஒரு சயின்டிஸ்ட், அவங்களுக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, அங்க அந்த ஆபீசரும் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கிறோம் சொல்லிட்டு லேபு கூட்டிட்டு போறாங்க. அந்த லேபை கூட்டிட்டு போய் அங்க இருந்து ஒரு செல்ல காமிக்கிறாங்க. அதை பார்த்தா அந்த பாட்டி பயந்து போயிடுறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமா
நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடிய காமிக்கிறாங்க. அந்த லேடி ஃபங்கல்னால இன்ஃபெக்ட் ஆனவங்க. அவங்கள காமிக்க அத பார்த்த அந்த பாட்டியால நம்பவே முடியல. வாய்ப்பே இல்ல. மனுஷங்கள உடம்புல ஃபங்கல் வராதே அப்படின்னு சொல்லிட்டு போய் டீட்டெயிலா செக் பண்றாங்க. அந்த இறந்து போன லேடியோட வாயில அப்படியே புழு மாதிரி இருக்கு. இதெல்லாமே ஃபங்கல். இத பார்த்து அவங்களும் வேக வேகமா வெளியே வராங்க. இது எப்படி நடந்ததுன்றத என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆபீசரும் இந்த லேடி வேலை பார்த்துட்டே இருக்கும் போது சடனா எல்லார்கிட்டயும் வியர்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரையும் அட்டாக் பண்ண நினைச்சாங்க. அதனால அந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள பாத்ரூம்ல லாக் பண்ணிட்டாங்க. நாங்க இவங்களை பிடிக்கலான்னு பார்க்கும்போது எங்களையும் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. அதனால நாங்க நெத்தில ஷூட் பண்ணிட்டோம். இது உண்மையா? இந்த டிசீஸ்க்கு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு கேட்க, இதை பார்த்து அந்த பாட்டி பயந்து போயிடுறாங்க. ஃபங்கல் பொதுவா மனுஷங்கள உடம்புல போகாது. ஆனா அது போயிடுச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு மருந்தும் இல்லை. இதை நம்மளால குணப்படுத்தவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உள்ள இன்ஃபெக்ட் ஆனவங்க வேற எங்கேயும் போகாத அளவுக்கு பாத்துக்கோங்க. அதுதான் மத்தவங்களுக்கும் நல்லது. என்னோட கடைசி காலத்துல நான் என் குடும்பத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன். கடவுளை தான் நான் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியோட முகத்துல அந்த பயத்தை நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப கரண்ட் பீரியட காமிக்கிறாங்க. 2023 எலி தூங்கிட்டே இருப்பா. அவ இழந்த உடனே ஹீரோவும் திசையும் ரெடி அந்த பொண்ணை அட்டாக் பண்ண இருப்பாங்க. ஆனா அவளும் நான் நார்மலா தான் இருக்கேன், நான் இன்னும் மோசமா மாறல அப்படின்னு சொல்ல, எப்படி உனக்கு மட்டும் இது ஆகல அப்படின்னு கேட்க, தெரியல, பட் நான் நார்மலாவே இப்படிதான் இருப்பேன். மரியா கூட அப்பப்ப வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் நார்மலா இருக்கேன், நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகாது, சரி நம்ம இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, அவ சாப்பிட்டுட்டு இருப்பா. நீ நார்மல் சாப்பாடு தான் சாப்பிடுவா இல்ல ரத்தம் ஏதாவது சாப்பிடுவான்னும் போது, நான் மனுஷிதான், நார்மலா தான் சாப்பிடுவேன், இது வரைக்கும் அப்படி எதுவுமே டேஸ்ட் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவங்க போவாங்க. அப்ப ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. இவ ரொம்ப டேஞ்சர், இவ என்ன தொட்டா கூட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, டெஸ்ஸியும் மரியா எதுக்கு இவ்வளவு ரொம்ப கூட எனக்கு பிளான் தெரியல, பட் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி தான் பண்ணி ஆகணும், இவ்வளவு சேஃபா அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கும். இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்ல, அந்த சின்ன பொண்ணும் எனக்கு நீச்சல் தெரியாதுன்னும் போது ஹீரோ நீச்சல் அடிக்கிற மாதிரி தண்ணி இல்ல, இறங்கி நட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டே அங்க வந்து போவாரு. அவளுக்கு முதல் வாட்டியா உலகத்தை பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாத்தையும் ஹாப்பியா பார்த்துட்டு சந்தோஷமா வந்துட்டு இருப்பா. அப்படியே இவங்க பேசிட்டு போகும்போதுதான் அந்த ஹோட்டலுக்கு மேல போய் பாக்குறாங்க. இவங்க போக வேண்டிய அந்த வழியில நிறைய இன்ஃபெக்ட் ஆனவங்க கீழே தான் இருப்பாங்க. நம்ம கீழே போனா எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட மாட்டிப்போம். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அந்த வழியா போலான்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் கிட்ட போவாங்க. இந்த பில்டிங் மேல ஏறி நம்ம பக்கத்து பில்டிங்ல தாண்டி போனா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி இந்த மியூசியம் ஃபுல்லாவே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதுல ஏதாவது தொட்டோம்னா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையா போவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸைட்மெண்டா பார்த்துக்கிட்டே வருவா. அப்படி இவங்க போகும்போது ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும். பார்த்தாங்க இன்ஃபெக்ஷன் ஆனவங்க இவங்க 3 பேர் இருக்கிறத பார்த்துருவாங்க. அந்த டைம் ஹீரோவும் சத்தமே போடாம இது அதுங்க சத்தத்துக்கு கேட்டுதான் வருதுங்கன்னு சொல்ல, இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அதுங்க டக்குன்னு இவங்களை அட்டாக் பண்ண வர எல்லாமே கன் வச்சு ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம் டெசி வந்து இவங்க எப்படியோ காப்பாத்திருவாங்க. எல்லாருமே அந்த மான்ஸ்டருங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஜன்னல் வழியா வெளியே வந்துருவாங்க. அப்ப டெசி ரொம்ப டயர்டா இருப்பா. ஹீரோவும் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த தாண்டி போயிருவாங்க. இப்ப கரெக்டா அவங்கள மரியா சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வேன் இருக்கு. அந்த வேனுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஆல்ரெடி அந்த மாஸ்டருங்க அட்டாக் பண்ணிருக்கோம். எல்லாம் கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ செம்ம கோவப்படுறாங்க. அதுலயும் டெஸ்ஸி செம்ம கடுப்பாக்குறாங்க ஹீரோ கிட்ட, சீக்கிரமா இங்க யாராவது உயிரோட இருக்காங்களான்னு தேடு, அவங்க கிட்ட இந்த பொண்ணை பத்திரமா ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த பொண்ணு விட்டுட்டு வந்துடலாம், நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல, இல்ல இந்த பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவ, நம்ம இந்த பொண்ணு இப்படியே விட்டுட்டு போக கூடாது, பத்திரமான ஆட்கள் கிட்ட இந்த பொண்ணை ஒப்படைக்கணும்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வரும். எதுக்கு இந்த பொண்ணுக்காக நீ இவ்வளவு பேசுற, இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல, நம்ம எதுக்கு இந்த பொண்ணுக்காக இவ்வளவு யோசிக்கணும், நம்ம என்ன பிளான் பண்ணோம், இங்க இருந்து கார் எடுத்துட்டு போய் டாமியை தேடணும், டாமியை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்ல, அப்பதான் டெசி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டெசியும் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க அந்த மியூசியம்ல. சோ எப்படி இருந்தாலும் நானும் சாகதான் போறேன், ஆனா இந்த பொண்ணு உயிரோட இருந்தானா இவளால இந்த இன்ஃபெக்ஷனுக்கான மருந்தை தயாரிக்க முடியும், இவ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த இந்த உலகத்துல மனுஷங்க வாழணும்னா கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் இருக்கணும்ல, என் உயிரை விட அவ உயிர் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு சத்தியம் பண்ண அந்த பொண்ணை நீ கரெக்டான இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப
எமோஷனல் ஆயிடுவாரு. கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆனவங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்க, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க இந்த பொண்ணை சேஃபான இடத்துல விடணும் அப்படின்னு சொல்ல எல்லியும் ரொம்ப கோவப்படுவா. இல்ல வேண்டாம், அவங்களை விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆக ஹீரோ அந்த பொண்ணை தன்னை இழுத்துட்டு வெளியே வந்துருவாரு. அதே இடத்துல டெசியும் அவங்க எல்லாத்தையும் பெட்ரோல் ஊத்தி வெயிட் பண்ண, இப்ப அந்த இன்ஃபெக்ஷனான மான்ஸ்டருங்க எல்லாம் அப்படியே வேக வேகமா கதவு உடைச்சிட்டு கிட்ட வந்து டெசிய பார்த்து டெசி கிட்ட வர அவங்க நெருப்பு கொளுத்தி விட அந்த இடம் வெடிஞ்சு செத்துறது. இத பார்த்த எலி ரொம்ப எமோஷனல் ஆகுறா. இப்ப எலியும் ஹீரோவும் காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்க எலியும் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் போது எங்கிட்ட நீ மன்னிப்புலாம் சொல்ல தேவையில்லைன்னும் போது நான் உங்ககிட்ட மன்னிப்பு சொல்ல நினைக்கல, தேங்க்ஸ் சொல்ல நினைச்சேன். ஆனா இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். டெசி எனக்காக அவங்க உயிரை விட்டுருக்காங்க. கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷனை கியூர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சரி நீ முதல்ல எங்க இருந்தேன்னு கேட்கும் போது நான் வேற ஒரு QCல தான் இருந்தேன். அங்க இருந்து தான் நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன அங்க விட்டா நான் மத்தது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு. அப்ப அவன் நிறைய கடிச்சோக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஜெல்லாக ட்ரை பண்றாரு. அப்பதான் அவ முதல்ல இந்த இன்ஃபெக்ஷன் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் பிளாஷ்பேக்க சொல்லுவாரு. 2003 செப்டம்பர் 26 எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவுல தான் ஏதோ ஒரு ஃபங்கல் உருவாச்சு. அந்த ஃபங்கல் இருக்கிற உணவை எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, இம்போர்ட் ஆச்சு. சாப்பிட எல்லாரோட உடம்புலயும் நிறைய சேஞ்ச் ஆரம்பிச்சது. ஃப்ரைடே எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. கரெக்டா அடுத்த நாள் 26 மனுஷங்க எல்லாருமே மான்ஸ்டரா மாறி எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நானும் என்னோட தம்பியும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. தன்னோட தம்பியும் சுடல போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் 3 வாரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியே போனா அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. அப்ப அவங்க அங்க வந்து ஒரு ஷாப்குள்ள போவாங்க. அங்க ஏதாவது பொருள் இருக்கான்னு தேடும் போது அப்ப அந்த குட்டி பொண்ணு கீழே இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டை பார்த்திருப்பா. அது வழியா இறங்கி போய் பார்த்தா அங்க இன்ஃபெக்ஷன் ஆன ஒருத்தர் இருப்பான். அவன் நெத்திலே ஒரு கிழி கிழிச்சு அவ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவா. அப்படி இவங்க பேசிட்டே போகும்போதுதான் அங்க ஒரு ஸ்பாட் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த வழியா போக வேணான்றதை ஹீரோ சொல்லுவாரு. நான் பார்க்காத விஷயமா என்ன இருக்கிற போது வாங்க அந்த வழியா போலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க நிறைய மனுஷங்களோட சடலம்லாம் இருக்கும், எலும்பா இருக்கும். இத பார்த்து அவ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல இன்ஃபெக்ஷன் ஆன விஷயம் தெரிஞ்ச உடனே ஆர்மி ஆட்கள் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் குவாரண்டைன் ஜோனை கூட்டிட்டு போனாங்க. ஆனா இடம் பத்தாதவங்கள அங்கேயே ஷூட் பண்ணி சாகடிச்சுட்டாங்கன்னும் போது ஆனா அவங்க யாருமே இன்ஃபெக்ட் ஆகலையே. ஆமா, இன்ஃபெக்ட் ஆனா அவங்களால சாக முடியாது, அதனாலதான் உயிரோட இருக்கும் போதே அவங்கள சாகடிச்சுட்டாங்கன்னும் போது இது ரொம்ப தப்பு இல்ல அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்ல இப்ப அந்த டைம் என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. ஒரு டவுனுக்கு போறாங்க. அங்க இருந்த எல்லா மக்களையும் அவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒரே நபர் மட்டும் அந்த இடத்துல மறைஞ்சு பேஸ்மெண்ட்ல கேமரா வழியா நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆர்மி ஆட்கள் வந்து மனுஷங்க எல்லாரையும் அங்க வந்து கூட்டிட்டு போன பிறகு அவருக்கான உலகத்தை உருவாக்குறாரு. இவர் பேரு பில். வெளியே போறாரு. தேவையான உணவு, பெட்ரோல் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. அவருக்கு வீட்டுக்கு வெளியே இரும்பால ஒரு டோரை உருவாக்குறாரு. அதுக்குன்னு கேமராவும் பிக்ஸ் பண்றாரு. அங்க இருந்து ஏதாவது மான்ஸ்டர் வந்தா அதை அட்டாக் பண்றதுக்காக ஃபயர் மிஷினும் அங்க ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஒரு குழியும் தோண்டி வைக்கிறாரு. இவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப். நார்மலாவே அவர்கிட்ட பேச மாட்டாரு. அதுவும் இந்த காலத்துல மனுஷங்க இல்லாதனால இவரோட வாழ்க்கைய இவர் தனியா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படியே அவருக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாம் அங்க பண்ணிட்டே இருக்கும் போது அப்போ அங்க தோண்டி வச்ச குழியில யாரோ ஒருத்தவங்க விழுந்த விஷயம் இருக்கு தெரியுது. கண்டிப்பா நான் மான்ஸ்டரா தான் இருக்கும், ஷூட் பண்ணிடலான்னு போய் பார்த்தா அப்பதான் ஃப்ராங்க் அப்படின்னு ஒரு நபரை மீட் பண்றாரு. இவரும் நான் இன்ஃபெக்ஷன் ஆகல, நாங்க வந்து வரும்போது விழுந்துட்டேன், என்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்ல அவரை காப்பாத்திட்டு போ, ரிட்டன் இடத்துக்கே போன்னு சொல்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், சாப்பிட்டு பல மாசம் ஆச்சு, எனக்கு தயவு செஞ்சு சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்க கெஞ்சு கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்ப ஃப்ராங்கும் சாப்பிட்டுக்கிட்டே பில் கிட்ட நல்லாவே பேசுறாரு. அப்ப அங்க ஒரு பியானோ இருக்கும். இந்த பியானத்தை நான் வாசிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட ரொம்ப மோசமா வாசிப்பாரு. இதை பார்த்த பில் நானே வாசிக்கிறேன்னு சொல்லி வாசிக்க நல்லா வாசிப்பாரு, நல்லாவும் பாட்டு பாடுவாரு. என் அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுவாரு. அப்படியே பேச பில் ரொம்ப தனிமையா இருந்தனால ஃப்ராங்க் ரொம்ப ஓப்பன் டைப் நல்லா பேசுறாரு. சோ 2 பேருமே ஒன்னா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் ஃப்ராங்க் ரேடியோல ஹீரோவையும் டெசியும் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுப்பாரு.
அவங்க நார்மலா தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவாரு நம்ம ஃப்ரெண்டா ஆக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த விஷயம் பில்லுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க எதுக்கு நம்ம இன்வைட் பண்ணணும், அவங்க இன்ஃபெக்ட் ஆனா நம்மளே அது பாதிக்குமே அப்படின்னு சொல்ல, எவ்வளவு நாள் தான் நீயும் நானுமே இருப்போம், நம்ம ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும், அவங்கள மீட் பண்ணலாம், நமக்கு உதவி தேவைன்னா அவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு உதவி தேவைன்னா நம்ம பண்ணலாம், இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறாங்க. பில்லுக்கு ஆரம்பத்துல பிடிக்கலனாலும் அவங்க எல்லார்கிட்டயும் பேச அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸா அவங்க கிட்ட பேசுறாரு. ஆனாலும் பிராங்க் கிட்ட பேசுற அளவுக்கு அவங்க கிட்ட பேசல. அந்த டைம் தான் ஹீரோவும் அவர்கிட்ட, நீங்க இருக்கிற இந்த லொகேஷன் கிட்ட கண்டிப்பா ஃபெட்ரா வருவாங்க, வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை தாக்க ட்ரை பண்ணுவாங்க, சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேஃபா உங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. பில் அண்ட் ஃப்ராங்க் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோ சொன்ன மாதிரி கரெக்டா அந்த இடத்துக்கு ஃபெடரல் டீம் வராங்க. இந்த இடத்த ஆக்கிரமிக்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம் பில் வெளியே போய் சண்டை போடுறாரு. அப்பரோட வயிற்றுல குண்டு பட்டுருது. இதை பார்த்தா ஃப்ராங்க் அவரை கூட்டிட்டு வந்து, சரி பண்ண, நான் செத்து போயிடுவேன், பட் நான் செத்தா நீ இந்த இடத்துக்கு ஹீரோவை வர சொல்லு, ஏன்னா உன்னை பார்த்துக்க அவன் இருப்பான் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாங்க. அவர் உயிரோட இருக்காரு. ஆனா ஃப்ராங்க் உடம்பு சரியில்லாம போய் அவர் வீல் சேர்ல உட்கார்ந்துடுறாரு. அவரை பில் தான் நல்லபடியா பாத்துக்கிறாரு. கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருக்கு. ஃப்ராங்க் ரொம்ப ஃபீல் பண்றாரு, நான் உனக்கு ரொம்ப பாரமா இருக்கேன், எனக்கு வாழ பிடிக்கல, சோ நான் இயற்கை மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுற மாதிரி பில்லும் அவர் குடிக்கிற இதுல அவரு கொடுத்த மருந்தே போடுறாங்க. 2 பேரும் அன்னைக்கு திருமணம் பண்ணிட்டு குடிச்சிட்டு ஃப்ராங்க் செத்துறாரு. ஃப்ராங்க் செத்த அன்னைக்கே பில்லும் இறந்து போயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் எல்லியும் வராங்க. அப்போ அங்க இருந்த லெட்டர் படிக்கிறாங்க. அந்த லெட்டர் ஹீரோக்காக தான் பில் எழுதி வச்சிருப்பாரு. பில்லும், நீ வருவேன்னு தெரியும், இங்க ஆல்ரெடி உணவும் தேவையான எல்லா பொருளும் இருக்கும், இது எல்லாமே எடுத்துக்கோ, கண்டிப்பா உனக்கும் தெசிக்கும் இது தேவைப்படும், நான் எப்படி ஃப்ராங்க பாத்துக்கிட்டேனோ அது மாதிரி நீ அவங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. சொல்ல போனா டெசி தான் இல்ல, இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரோட சடலம் பெட்ரூம்ல தான் இருக்கும். சோ எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஜன்னலை மட்டும் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அவர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அங்க அந்த காரை எடுத்துட்டு தேவையான உணவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அவங்க விட்டு போறாங்க. இப்ப அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு சின்ன கண்ணாடி எடுத்திருப்பா. ஆல்ரெடி ஹீரோனி கண்ணெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா உனக்கு 14 வயசு ஆகுது, நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்ல, அவரை மீறியும் அந்த கண்ணை எடுத்துட்டு வந்திருப்பா. எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அவங்க ஆல்ரெடி மேப்ல மார்க் பண்ண ஸ்பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப டயர்டா இருக்கிறனால நைட்டு ஒரு காட்டு வழியா அவங்க கார் ஓட்டிட்டு போய் அங்க நைட்டு தங்குவாங்க. அப்ப அவளும் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பா, உங்களுக்கு போர் அடிக்கலையா, நீங்க எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்க, எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்ச நாள் தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க. இப்ப காலைல எழுந்து திரும்ப அவங்க கிளம்புறாங்க. அப்படி போகும்போது பாக்குற கார்ல இருக்கிற எல்லா பெட்ரோலையும் அவங்க எடுத்துக்காங்க, எப்ப வேணா தேவைப்படும். அப்படியே கார் டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. அந்த பொண்ணும் டயர்ல அப்படியே தூங்கிடுறா. இப்ப அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த ரூட் அவங்களுக்கு கரெக்டா புரியல. மேப்பை பார்த்து எனக்கு லொகேஷன் சொல்லுன்னு சொல்ல, மேப்பை பார்த்து ரைட் லெஃப்ட்னு சொல்ல, அந்த ஒரே இடத்துல அவங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு நீ கரெக்டா தான் சொல்றியா அப்படின்னு பார்த்தா எதிரா ஒருத்த வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல, ஹீரோ காரை திருப்ப அங்க ஆல்ரெடி ஆணிலாம் இருக்கும். வண்டி பஞ்சர் ஆகி பக்கத்துல அந்த ஷாப்புக்குள்ள வண்டி ஹீரோ விட்டுறாரு. இப்ப அந்த பொண்ணை கீழே இறங்கி அந்த ஓட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ல, அங்க சில ஆட்கள் ஹீரோ பார்த்து ஷூட் பண்ண, ஹீரோ அவங்க எல்லாரையும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அங்க ஒருத்தர் ஹீரோவை அட்டாக் பண்ண, அந்த பொண்ணு மறைச்சு வச்சிருந்த கண்ணால அந்த நபரை ஷூட் பண்ண ஹீரோ அவங்க அட்டாக் பண்ணிடுறாரு. அப்ப அங்க ஒரு பையனும், என்ன மன்னிச்சிருங்க சார், நான் இன்ஃபெக்ட் ஆகல, என்னோட அம்மா ஆபத்துல இருக்காங்க, நீங்க ஹெல்ப் பண்ணணும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த நபரை ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ஏன் கண்ணை வச்சிருந்த விஷயம் கிட்ட சொல்லலன்னும் போது, நான் இது பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணல, நான் ஆல்ரெடி ஒருத்தவங்களை கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்ன. இதை கேட்ட ஹீரோவும், சரி அப்ப நான் உனக்கு ஒழுங்கா ஷூட் பண்ண சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க அபார்ட்மெண்ட் வழியா அவங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா அந்த சிட்டில ஆல்ரெடி ஒரு கேங் இருப்பாங்க. ஃபெடரல் மாதிரி அவங்களும் ஒரு ஆர்மி கேங் வச்சிருப்பாங்க. ஆனா ஃபெடரலுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. அந்த கேங்குக்கு தலைவியா ஒரு லேடி இருப்பா. அந்த லேடி ஒரு டாக்டரை புடிச்சு வச்சு, ஹென்றி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல டாக்டர், தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, திரும்ப அடி வாங்கி சாகாதீங்க அப்படின்னு சொன்ன. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், மாவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னும் போது, ஹென்றி பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவன் ஒரு நம்பிக்கை துரோகி, அவன் நம்ம கூட்டத்தையே காட்டி கொடுத்துட்டான், அவனால என் தம்பியே இறந்து போயிட்டான், அவனை மட்டும் நீங்க இப்ப காட்டி கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன நிலைமை ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒரு டாக்டர், உங்க யாரோட உயிர் போகணும்னு நான் நினைக்க மாட்டேன், உன் கோவத்தை குறை அப்படின்னு சொல்ல. இப்ப அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வர வெளியே வந்து பார்த்தா அவங்க ஆட்கள்ல ஹீரோ ஷூட் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் அந்த லேடிக்கு தெரியும்.
யார் இது பண்ணதுன்னு உடனே கண்டுபிடிங்க, அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, அவனை நானே என் கையால சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் உள்ள இருக்க இந்த டாக்டரை அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த டீமுக்கு ஹெட்டே இந்த லேடி தான். இவங்க ஹென்ரின்னு ஒருத்தனை தேடிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே நடக்கிற இந்த கலவரத்தை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வெளியே போனா பிரச்சனை, இங்கேயே மறைஞ்சுக்கலாம், அப்புறம் இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மறைஞ்சு உள்ள போய் அங்கேயே நைட்டு தங்கிடுறாங்க. எல்லியும் அப்செட் ஆகாதீங்க, நான் உங்களுக்காக ஒரு கடிஜோக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அதே நேரம் நீங்க அந்த லேடியும் அவரோட ஆபீசரையும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் போய் பார்த்தா அந்த இடமே அப்படியே ஓட்டையா இருக்கும், மான்ஸ்டருங்க எல்லாம் கீழே தான் இருக்கு, எப்ப வேணா நம்மள தாக்க வரேன்னு சொல்ல இந்த விஷயத்த பத்தி இப்ப யார்கிட்ட சொல்ல வேணாம், முதல்ல ஹென்ரிய கண்டுபிடிக்கலாம், அப்புறம் மத்ததை பாத்துக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதே நேரம் இப்போ ஹீரோக்கு எல்லியோட வாய்ஸ் கேக்குது. எல்லி என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தன் கண்ணால ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண நிக்க பக்கத்துல ஒரு சின்ன பையனா இருக்கான். யாரா நீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. கன் வச்சிட்டு இருக்க அந்த நபர் பேர் தான் ஹென்றி. அவரை தான் இந்த கேங்ஸ்டரோட தலைவி தேடிட்டு இருக்கா. ஹென்றி கூட ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனால பேச முடியாது, அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அவன் ஹென்ரியோட தம்பி. இப்ப ஹென்ரியும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்றாரு. ஃபெட்ராவோட குவாரண்டைன் ஜோன்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஃபெட்ராக்கு எதிரா இருக்கிற ஒரு டீம், அந்த லேடியோட தம்பிய ஃபெட்ரா டீமை சேர்ந்தவங்க கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணிருப்பாங்க. அவங்க தம்பி இருக்கிற லொகேஷனை சொன்னது ஹென்றி தான். ஏன்னா ஹென்ரியோட தம்பிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கோம், அவனுக்கு மெடிசன் தேவைப்படும், அந்த மெடிசன் உனக்கு வேணும்னா நீ இந்த குழுவோட தலைவனை எனக்கு நீங்க காமிக்கணும்னு சொல்ல ஹென்றி அவன் தம்பிக்காக அந்த குழுவோட தலைவனை காட்டி கொடுத்திருப்பான். அதனால்தான் அவனோட அக்கா ஹென்ரிய கொலவெறிய தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹென்ரிய தேடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க இருக்கிற எல்லாரையும் சித்திரவதை பண்ணுவாங்க. சின்ன பச்சை குழந்தைய கூட அவங்க அடிச்சு கொன்றுவாங்க. அப்படி அந்த இடத்த ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. ராணுவத்தை எல்லாத்தையும் கொடூரமா கொலை பண்ணுவாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க கைது பண்ணுவாங்க. அந்த டைம் இந்த விஷயம் தெரிஞ்ச ஹென்ரியும் அவரோட தம்பியும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு வேற இடத்துல ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி காமிச்ச அந்த டாக்டர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவரும் அவரோட வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு இடத்துல நீங்க மறைஞ்சிருங்க, நான் உங்களுக்கு தப்பிக்க வழி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹென்ரியை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து ஹென்றி அவங்க தம்பியும் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சாப்பிட உணவு இருந்திருக்காது. 2 வாரத்துக்கும் மேலேயே இந்த டாக்டர் வராம போனனால என்னோட தம்பி எனக்கு பசிக்குது, என்னால இங்க இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அந்த டைம் தான் அந்த டாக்டரை அந்த குழுவோட தலைவி கொலை பண்ணிருப்பா. அப்ப ஹென்றி தூரமா இருந்து பார்த்திருப்பாரு. ஹீரோவும் எல்லியும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி போய் ஒளிஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் தூரமா இருந்து ஹென்றி பார்த்திருப்பாரு. அதே நேரம் ஹென்றி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்க கூட இருந்த எல்லாரையும் கேள்வி கேட்க ஹென்றி இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணா. அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், அவன் எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு எல்லாம் சொல்ல எல்லாரையும் அந்த லேடி அடிச்சு கொலை பண்றாங்க. இதனால அந்த லேடி கூட இருக்கிற ஆபீசரோ நம்ம ரொம்ப அதிகமா போறோமோ அப்படின்னு கேட்க எனக்கு என் தம்பி ரொம்ப முக்கியம், அவன் ரொம்ப கெட்ட விஷயம் எல்லாம் பண்ணல, மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சான், ஆனா நினைச்ச அவனையே அவன் கூட இந்த ஹென்றி போட்டு கொடுத்துட்டான். இப்ப என் தம்பி எங்க இருக்கான்னு தெரியல, அவனுக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் ஹென்றி கிடைக்கிறதுக்காக நான் எந்த லெவல் வேணா போவேன் அப்படின்னு சொல்ல இது கேட்ட கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே நேரம் இப்போ கரண்டா காமிக்கிறாங்க. ஹென்ரியும் நீங்க இங்க பண்ண விஷயத்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் தானே முயற்சி பண்றீங்க, தப்பிக்க எனக்கு வழி தெரியும், நான் ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நீ யார, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற அப்படின்னும் போது ஏன்னா நானும் இங்க வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க தேடிக்கிட்டு இருக்க ஹென்ரியே நான் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசிப்பாரு. இல்ல நான் உன் கூட சேர மாட்டேன், நீ எங்களை அவங்க கிட்ட காட்டி கொடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை, நீ இருந்தாதான் நானே தப்பிப்பேன் அப்படின்னு சொல்ல இவங்க ஒரு பிளான போடுறாங்க. இந்த சிட்டிக்குள்ள 4 கேட் இருக்கு. அந்த 4 கேட்ல ஒரு கேட் ரொம்ப நாளா க்ளோஸ்ல தான் இருக்கு. ஏன்னா அதோட அண்டர் கிரவுண்ட்ல நிறைய டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க குவாரண்டைன் ஜோன்ல. ஸோ அந்த இடத்துல யாருமே போக மாட்டாங்க. இன்னும் மான்ஸ்டர் இருக்குன்னு எல்லாம் பயந்துட்டு அந்த இடத்துக்கு போல. நம்ம அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு பேங்கோட எட்ஜ்ல இருக்கிற டனல் வழியா உள்ள போய் எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்ல ஹீரோ யோசிப்பாரு. அந்த இடத்துக்கு யாரும் போலன்னா கண்டிப்பா ஆபத்து இருக்கும், எங்களை அனுப்பி டெஸ்ட் பண்ணலான்னு பாக்குறியான்னும் போது உங்க கூட நானும் தானே வரேன், அது ஒரே வழிதான் இருக்கு, நம்ம திரும்பி போனோம்னா அந்த லேடி என்ன மட்டும் இல்ல உங்களையும் கொல்லுவா, ஏன்னா நீங்க அவங்க ஆட்களை கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அங்க அந்த பேங்க் மூலியமா பேஸ்மெண்ட் வழியா போறாங்க. கொஞ்ச நேரம் இருட்டாகிற வரைக்கும் அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து திரும்பவும் அவங்க இருட்டான பிறகு வெளியே தப்பிச்சு வராங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனோம்னா அந்த பக்கம் ஆத்த பாத்துருவோம். அதுக்கடுத்து பிரிட்ஜ் வழியா அந்த பக்கம் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு முன்னாடி வேகமா நடந்து போறாங்க. அந்த இடம் அமைதியா இருக்கு, இங்க யாருமே இல்ல.
நம்ம சீக்கிரமா தப்பிச்சு போயிருவோம். நான் போன உடனே என் தம்பியோட பிரச்சனைக்கான மருந்த ஃப்ரெட்ரிக் கிட்ட வாங்கி அவனை குணப்படுத்தணும். அதுதான் என் ஆசை. அவனுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே போகும்போது பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் ஷூட் பண்ணுவாரு. அதை பார்த்தா ஹீரோ மத்தவங்க எல்லாமே போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப ஹீரோவும் இங்கே இருங்க, நான் போய் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வழியா போய் பார்த்தா ஒரு தாத்தா இருப்பாரு. அவர் ஷூட் பண்ணாதுன்னு சொல்ல அவர் ஆல்ரெடி அந்த லேடி கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. அவங்க கார்ல இங்க வந்துட்டு இருக்க ஹீரோ அந்த தாத்தாவை அட்டாக் பண்ணிட்டு ஆப்போசிட்ல வர அந்த லேடியோட காரை எல்லாம் ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம் அந்த லேடியோ, ஹென்றி நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும், நீ வந்தனா மத்தவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்ல ஹென்ரியும் முன்னாடி வந்து நிக்கிறாரு. எல்லி கிட்ட என்ன ஆனாலும் என் தம்பியை கூட்டிட்டு நீங்க வந்து போயிருன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஹென்ரியும் என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்காக தான் நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்ல உன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, எப்படி இருந்தாலும் அவன் சாகதான்டா போறான், அவன் மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் சாகதான் போறாங்க, ஆனா நீ அதுக்காக எங்களை காட்டி கொடுத்தல, உன்னை நான் சித்திரவதை பண்ணி சாகடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க வந்து ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவங்க வந்த வண்டி ஓரமா போய் இடிஞ்சிருக்கும். இடிஞ்சு அது கீழே விழுக அந்த இடம் நெருப்பால எரிய ஆரம்பிக்கும். இப்பதான் அந்த இடத்துல ஆல்ரெடி ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில நிறைய மான்ஸ்டருங்க இருக்கும். நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த மான்ஸ்டர் எல்லாம் அப்படியே மேல கொத்து கொத்தா வேகமா ஓடி வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண எல்லாரும் அந்த மான்ஸ்டரோட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஹென்ரியும் இதான் நல்ல சான்ஸ், இங்க இருந்து ஓடிடலாம்னு சொல்ல எல்லாமே மாத்தி மாத்தி ஓடும் போது அப்ப அந்த குட்டி பையனையும் ஹென்ரியும் அந்த மான்ஸ்டருங்க அட்டாக் பண்ண ஹீரோ வந்து கன்னால ஷூட் பண்ண எல்லியும் எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டே இருக்க. இப்படியும் அவங்க வந்து தப்பிச்சு வேகமா ஓடிடுவாங்க. பார்த்தா அந்த லேடி ஹென்ரிய பாத்துருவா. ஹென்றி நீ பண்ணதுக்கு நான் உன்னை பழி வாங்க வேணாம்னு சொல்லி ஹென்ரிய ஷூட் பண்ண வரதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் அந்த பொண்ணை போட்டு கடிச்சு சாகடிச்சிரும். இவங்க எல்லாருமே அந்த பக்கம் இருக்க ரிவருக்கு தாண்டி போயிடுறாங்க. இப்போ ஒரு வீட்டுல நைட்டு தூங்கலான் இருக்காங்க. அப்போ ஹென்ரி அவங்க தம்பி கிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நீ சரியாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன்ட்டு போயிடுற. அப்ப ஹென்ரியோட தம்பியும் எல்லி கிட்ட ஒரு உண்மையை சொல்லுவான். என்னன்னா அவன் ஆல்ரெடி அந்த மான்ஸ்டருங்க கடிச்சிருக்கும், தயவு செஞ்சு இதை என்கிட்ட சொல்ல, அது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அந்த டைம் எல்லியும் நீ பயப்படாத, என்னையும் ஆல்ரெடி ஒரு மான்ஸ்டர் கடிச்சிருக்கு, என்னால உன்னை கியூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவானா அவளோட ரத்தத்தை எடுத்து அந்த அடிப்பட்ட இடத்துல வைப்பா. உனக்கு ஒண்ணு இல்ல, சரியாயிரும், நல்லா தூங்க அப்படின்னு சொல்ல காலையில விடியுது. எல்லியும் உனக்கு இப்ப சரியாயிடுச்சான்னு பார்த்தா அவன் இன்ஃபெக்ஷனால மாஸ்டரா மாறி அவளை கடிக்கப்பாக ஹென்ரிக்கு என்ன பண்றோன்னே தெரியாது. அவன் பயத்துல அவன் தம்பியே ஷூட் பண்ணி சாகடிச்சிடறான். இத பார்த்த ஹென்ரிக்கு பயம் வருது. நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தன்னை தானே ஷூட் பண்ணி செத்து போயிடுறான். இத பார்த்த ஹீரோ அவங்க ரெண்டு பேரோட பாடியை அங்கேயே புதைக்க எல்லி ரொம்ப அப்செட்டா இருக்கா. நம்ம உடனே அந்த குவாரண்டைன் ஜோனை கண்டுபிடிக்கணும், இந்த வியாதிக்கான மருந்த உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா அவங்க போறாங்க. இப்போ 3 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணும் வெஸ்ட் சைடு போயிருப்பாங்க. இப்ப அந்த இடம் ஃபுல்லா பனியா இருக்கும். ஒரு தாத்தாவும் வேட்டையாடிட்டு அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க மனைவி இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஹீரோ கன்னால அந்த தாத்தாவை பயமுறுத்துவாரு. இங்க ஃபெட்டரோட கியூசெட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அது இங்க இல்ல, இதை கேட்கவா இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்க எனக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும் போது நாங்க ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கோம், இங்க ஒரு ஆத்துல நிறைய சடலங்களை மிதந்ததை நாங்க பார்த்தோம், என்ன கேட்டா நீங்க அந்த இடத்துக்கு போகிறது ரிஸ்க்ன்னு நான் சொல்லுவேன், வந்த வழியே திரும்பி போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இந்த இடம் அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உங்களுக்கு அந்த வழி தெரியல நானே தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு. ஆனா எல்லியும் நம்ம முதல்ல போய் உங்க தம்பியை கண்டுபிடிக்கலாம், உங்க தம்பி கண்டிப்பா அந்த ஆர்மில தானே இருப்பாங்க, அவரை மீட் பண்றோம், அதுக்கு அடுத்து என்ன எடுத்துட்டு போய் கியூசெட்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப டயர்டா இருப்பாரு. அப்படியே நடப்பாங்க இருட்ட ஆரம்பிச்சிரும். அங்கேயே தங்குவாங்க. அந்த பொண்ணும் ஹீரோ கிட்ட என்ன விட்டுட்டு பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க நான் ஒரு வீடு கட்டுவேன், அங்க நிறைய ஆடுகளை வளர்ப்பேன், ஏன்னா அதுங்க தான் உன்ன மாதிரி தொணன்னு பேசாது, நான் சொல்ற வேலையை பண்ணும் அப்படின்னு சொல்ல நீ என்ன பண்ணுவ, என்ன கூட்டிட்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, என் உடம்புல இருந்து ரத்தம் எடுப்பாங்க, வேற என்ன, அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிரும். அப்படியே தூங்கிடுறாரு ஹீரோ. ரொம்ப டயர்டா இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா அவ கன்னோட நிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கண்ணை எடுக்காத நான் சொன்னேன்ல போது, நீங்க ரொம்ப நேரம் டயர்ல தூங்கிட்டீங்க, உங்களை நான் பாத்துக்க வேணாமா, அதனாலதான் கண்ணை எடுத்தேன், சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க நிறைய தண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லும், ஒருவேளை அந்த தாத்தா பாட்டி சொன்ன தண்ணி இதுதானோ,
இங்கதான் நிறைய சடலங்கள் மிதந்ததோ, அப்ப கண்டிப்பா இங்கதான் இந்த குவாரண்டைன் ஜோன் இருக்கும் அப்படின்னும் போது இப்போ குதிரையில இருந்து சில ஆட்கள் எல்லாம் இவங்க அப்படியே சுத்தி வளைச்சிடுறாங்க. அவங்க உங்க 2 பேரையும் நான் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர ஹீரோ பயப்படுறாரு. ஏன்னா இவ இன்ஃபெக்ஷன் ஆனவ, இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க ஷூட் பண்ணிருவாங்கன்னு அப்படியே ஹீரோ பயத்துல நிக்க, அவங்க கிட்ட டூல் இருக்காது. ஆனா டாக வச்சு அது கண்டுபிடிச்சிரும் இன்ஃபெக்ஷன் ஆனவங்களா இல்லையான்னு அப்படின்னு சொல்ல, ஹீரோ கிட்ட போக அந்த நாய் ஒன்னும் பண்ணாது. இப்ப அந்த பொண்ணு கிட்ட போகும்போதே உரைச்சுக்கிட்டே கத்திக்கிட்டே போகும். ஹீரோ அப்படியே பயந்துகிட்டே இருப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட அந்த நாய் சகஜமா பழகும். சோ நீங்க 2 பேரும் இன்ஃபெக்ஷன் ஆகாதவங்க, எங்க இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல இவங்க ஒரு டீம் உருவாக்கி இருப்பாங்க. இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாத மனுஷங்கள் எல்லாம் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணி இவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டீமுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க உங்களை நான் ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க வைக்க போறேன்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துலதான் டாமி இருப்பாரு. டாமியை பார்த்தா ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த டீமோட ஹெட்ன்னு சொன்ன அந்த லேடி டாமியோட மனைவி தான். டாமியும் நான் பெட்ரோல தான் செய்யலாம்னு பார்த்தேன். ஆனா எனக்கு அந்த இடம் பிடிக்கல, அங்க எதுவுமே கரெக்டா நடக்கலங்க. அந்த இடத்த விட்டு தப்பிக்கும் போது என்ன ஷூட் பண்ணிட்டாங்க. நான் வயித்துல புல்லட்டோட இந்த இடத்துக்கு வந்தேன். கடைசியில இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க. அதுக்கடுத்து நான் இங்கேயே உங்களோட சகஜமா வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீயும் இங்கே இருந்துருனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அப்படியே அவங்க ஜாலியா இருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோக்கும் அவங்க தம்பி கிட்ட நடந்த எல்லா விஷயம் சொல்லிடுவாரு. இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஆனா இவளை எப்படியாவது பத்திரமா குவாரண்டைன் ஜோனுக்கு கூட்டிட்டு போகணும். என்னால வர முடியாது, ஏன்னா உடம்புல தெம்பு இல்ல, உனக்கு அந்த இடம் ஆல்ரெடி தெரியும், நீ அவளை அங்க கூட்டிட்டு போன்னு சொல்ல டாமியும் முடியவே முடியாது. நான் இப்பதான் என்னோட புது லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன், உன் சந்தோஷத்துக்காகவும் உன் செல்ஃபிஷ்காகவும் என்னால அங்க போக முடியாதுன்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்ற, எனக்கு தெரியும்னா நீ உன் பொண்ணை இழந்துட்ட, அந்த டிப்ரெஷன்ல தான் இருக்க, இப்ப இந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு புது லைஃப் இருக்கு, நான் அப்பாவாக போறேன், அந்த இடத்துக்கு போனா கடைசியில என் பையனுக்கு அப்பான்னு நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. என்னால முடியல, போற இடத்துல நான் செத்துட்டேனோல, எனக்கு எதாவது ஆயிடுச்சுனாலும் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து, அந்த பொண்ணால மட்டும்தான் இந்த வியாதிக்கான சொல்யூஷனை உருவாக்க முடியும், அவ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் டெஸ்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல டாமி ரொம்ப யோசிக்கிறாரு. கடைசியில சரி நான் போறேன் அப்படின்னு ஒத்துக்க. ஆனா இந்த விஷயம் எல்லிக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லியோ நான் நம்புறது உன்னை மட்டும்தான், வேற யாரு கூடயும் நான் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்க, வேற வழியே இல்ல நீ போய் தான் ஆகுறேன்னு சொல்ல, அவளுக்கு ஆல்ரெடி சாரான ஈரக்கு ஒரு பொண்ணு இருந்த விஷயம் டாமியோட மனைவி மூலியமா தெரிய வருது. நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியும், சாராவை காப்பாத்த முடியாம போன மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நான் சாராவை கிடையாது, அவ்வளவு மாதிரியே இல்ல, நான் வேற ஒரு பொண்ணு, என்னால என்ன பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, டாமி தான் உன்னை நாளைக்கு கூட்டிட்டு போவான், அவன் கூட தான் நீ போகணும் அப்படின்றத சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அவளுக்கு பிடிக்கல, பட் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவ திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கீழே போறா. பார்த்தா ஹீரோ நிக்கிறாரு. அவரும் டாமி கிட்ட நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ வர தேவையில்லன்னு சொல்ல டாமியா சந்தோஷப்படுறாரு. ஆனா நீ சேஃபா போயிட்டு வா, நீங்க உங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா இங்க வந்துருங்க, இந்த இடம் தான் சேஃபனும் டாமி சொல்றான். எல்லிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் உங்க கூட போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோவும் எல்லிக்கு கன்னை வச்சு எப்படி கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணணும்ன்ற கிளாஸையும் எடுக்கிறாரு. அப்படியே அவங்க குதிரையில போயிட்டே இருக்காங்க. கடைசியில அவங்க தேடி வந்த குவாரண்டைன் ஜோனோட ரிசர்ச் லேபுக்கு போறாங்க. ஆனா அங்க மனுஷங்க இல்ல, நிறைய டெஸ்டுக்கு யூஸ் பண்ண குரங்குங்க தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே அவ உள்ள போறாங்க, யாருமே இல்ல, டாக்டர்ஸும் இல்ல. ஆனா அவங்க முன்னாடி இங்க டெஸ்டிங்காக வச்சிருந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க, இப்போ கீழே சில ஆட்கள் சுத்திட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், உடனே இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்ல குதிரையில அவங்க கிளம்ப ஷூட் பண்ண அப்போ ஒரு நபர் ஹீரோட வயிற்றுலயே குத்திருப்பாரு. ஹீரோ குதிரையை விட்டு வேகமா அங்க போயிட்டே இருக்க, மயங்கி கீழே விழுந்துற, அவர் வயிற்றுல நிறைய ரத்தம் போடுதுன்னு பொண்ணு பாத்துறா. இப்ப அவளும் அங்க இருந்து ஒரு வீட்டுல ஹீரோவை படுக்க வச்சுட்டு வயிற்றுல ரத்தம் போயிட்டே இருக்குன்னு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குற அப்படின்னு சொன்ன, நீ டாமி கிட்ட போயிரு, என்னை பத்தி யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயக்கம் போட்டுறாரு. எல்லியோ அவளோட பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. எல்லி முன்னாடி ஃபெட்ராக் குவாரண்டைன் ஜோன்ல இருந்தா, அப்ப அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அவங்க ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்க தான் அடுத்த ஃபியூச்சரோட ஆர்மி ஆட்களா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்காவா எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்திருந்தாங்க. அப்ப எல்லி கிட்ட ஒரு பொண்ணு தகராறு பண்றா, அதனால எல்லியும் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறா. இப்போ ஆபீசரை பார்க்க எல்லி வந்திருக்கா. எல்லிய பார்த்த ஆபீசரும் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டியா, ஆல்ரெடி ஒரு ரூம்மேட்டும் எங்க போயிட்டானே தெரியல, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அடுத்த வாட்டி நீ இப்படி பண்ணனா உன்னை நான் வேற ஒரு லொகேஷனுக்கு மூவ் பண்ணிருவேன், அதுக்கு அடுத்து உன்னால ஆபீசரா ஆக முடியாது, என்ன மாதிரி சொகுசா 3 வேளைக்கு சாப்பாடு, அடிப்பட்டா மருந்து, சேஃப்டிக்கான ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க,
மாட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லியும் ஓகே நான் அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்ல போய் படுத்துறா. அப்படியே அவ ரூம்ல படுத்துட்டே இருக்கும் போது இப்ப அவகிட்ட யாரோ வராங்க. அவளும் கத்தி எடுத்து குத்தலான்னு பார்த்தா அவளோட ரூம்மேட் தான். அவளும் என்னடி ஆச்சும் உன் கண்ணுல யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்க, நான் ஆல்ரெடி இந்த பொண்ணை அடிச்சுட்டேன், நீ பயப்பட தேவையில்ல. ஆமா ஒரு வாரமா எங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்க, ஆபீசர் வேற உன்னை பத்தி கேட்டாரு அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி ஃபெடரல்ல சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவா. சொல்ல போனா 2 டைப் ஆஃப் டீம் இருக்காங்க. ஒருத்தங்க ப்ராப்பரா கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க, இன்னொருத்தவங்க அவங்களுக்கேன்னு ஒரு டீமை செட் பண்ணிட்டு அவங்களும் ஒரு மிலிட்ரி மாதிரி வெப்பன்ஸை வச்சு எல்லாரையும் மேனேஜ் பண்றாங்க. சோ 2வது டீம்ல தான் அவ போய் சேர்ந்திருப்பா. இந்த விஷயம் கேட்ட எல்லிக்கும் ரொம்ப கோவம் வரும். அவங்க மோசமானவன்னு கேள்விப்பட்டேன், நீ அங்க போய் சேர்ற, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், நான் இப்ப எதுவுமே மாத்துற மாதிரி ஐடியால இருந்தேன். சரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஒரு இடத்த காமிக்கணும், என் கூட வா அப்படின்னு சொல்ல, இப்போ வா, ஆமா இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போய் அவன் நடந்ததெல்லாம் சொல்றான். நான் இது மாதிரி வெளியே போய் கொஞ்ச நாள் சுத்திட்டு இருக்கும் போது அப்போ என்னை பார்த்து அங்க வந்து ஒரு லேடியும் என்னை கூப்பிட்டு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, என்னோட டீம்ல சேர்ந்துக்கோன்னு இன்வைட் பண்ணாங்க, அதனால இப்ப நான் உங்க டீம்ல சேர போறேன், எனக்கு ஒரு போஸ்டிங்கும் அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, நல்ல விஷயம் தான், நீ ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான இடத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு மால் இருக்கும். அந்த மால்ல ஆல்ரெடி மான்ஸ்டருங்க இருக்குன்னு அதை தடை பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு அழகான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லியை அவ கூட்டிட்டு போவா. அங்க இன்ஜின் ஆன் பண்ண அங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். அந்த லைட்ஸ் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லியும் அந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அவ கூட்டிட்டு போய் அங்க ஒரு ரைடு இருக்கும். அந்த ரைட்ல அவ இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, சொல்ல போனா நான் என் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவ எமோஷனலா பேச, எல்லைக்கு அது மாதிரி எந்த எமோஷனலும் இருக்காது. ஏன்னா அவளுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன், அதுக்கடுத்து இங்க இருந்து போயிருவேன்னு சொல்லும் போது இதை கேட்ட எல்லி ரொம்ப அப்செட் ஆகுறா. ஏன்னா அந்த குவாரண்டைன் ஜோன்ல அவளோட ஒரே ஃப்ரெண்டு இவன் மட்டும் தான், நீயும் போயிட்டேன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, தெரியுது ஆனா அதான் இந்த நைட் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்க கேம்ஸ் விளையாடுற இடம் இருக்கும், அங்க காயின்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு விளையாடிட்டே இருக்க அதே இடத்துல ஒரு மான்ஸ்டர் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டா அது வந்துகிட்டே இருக்கும். உனக்கு வேற ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ இவளுக்காக அந்த கடி ஜோக்கு இருக்கிற ஒரு புக்கை கிஃப்ட் பண்ணுவா. அப்பதான் அந்த இடத்துல பாம்பு இருக்கிறத எல்லி பாத்திருப்பா. நீ அவங்க கூட சேர்ந்து இது மாதிரி தப்பான வேலை பாக்குறியா, இது ரொம்ப தப்பு, அப்ப எனக்கு எதிரா நீ சண்டை போடுவியான்னு கேட்க, உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், பட் நீ தப்பான டிசிஷன் எடுத்திருக்க, இதனால உன் லைஃபே போயிடும், நான் உன்னை மீட் பண்ண இங்க வந்திருக்கே கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே கோச்சுட்டு அங்க இருந்து போயிடா. பட் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இதுல பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ரிட்டர்ன் அவ வந்து பார்த்தா கத்துற சத்தம் கேட்கும். பார்த்தா அவ ஃப்ரெண்டு, நான் சும்மாதான் விளையாடினேன், எனக்கு தெரியும் நீ ரிட்டர்ன் வருவேன், இந்த புக்குக்காக தானே வந்திருக்க, இந்த புக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நீ ஏன் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்த, வேற ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஆல்ரெடி நான் இந்த டீம்ல இருக்கும் போது என்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேன்றாங்க, என்னை ரொம்ப தப்பா அவங்க யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது, அதனால நான் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீம் தேவைப்பட்டுச்சு, அந்த டீமுக்கு போனேன், அவங்க எனக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, என்னை நம்புறாங்க, அவங்க சொல்லிதான் நான் இங்க வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல, சரி எனக்கு ஒரு நாள் ஜாலியா விளையாடலாம் சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடிட்டே இருக்கும் போது அப்போ எல்லி ஒரு கே அவளை கிஸ் பண்ண இப்ப டக்கு நாங்க அந்த மாஸ்டர் வர, இவங்க 2 பேரும் அவங்க அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா 2 பேருமே அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனா 2 பேருக்கும் அந்த மாஸ்டர் ஒரு கடியை போட்டிருக்கோம். இப்ப நம்ம சாகதான் போறோம், நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷன் நம்மளே நம்மள காயப்படுத்திக்கணும், 2வது ஆப்ஷன் நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்துடணும், நம்ம உடம்புல சிம்டம்ஸ் வந்து பிறகு பாத்துக்கலாம், 3வது என்ன, 3வது ஐடியாவே இல்ல, இருக்கிற இந்த 2 ஐடியா தான், எனக்கு என்னவோ பெயினா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப கன் ஷூட் பண்ற சத்தம் கேட்கும். இப்ப கரண்ட்ல எல்லியோ எனக்குன்னு இருக்கிறது ஹீரோ மட்டும்தான், அவருக்கு என்ன ஆனாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வேகமா கீழே வராங்க. அந்த ஊசியை வச்சு அவரோட கிழிஞ்சு போன சதியை தைச்சிக்கிட்டு இருக்கா. அவருக்கான கொஞ்சம் கொஞ்சம் உணவு கொடுத்துட்டு அவர் கூடயே வந்து தங்கிட்டு இருக்கா. இப்ப எல்லி பாக்குறா, சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு, ஹீரோக்கு சாப்பாடுனா கண்டிப்பா அவர் செத்துருவாருன்னு சொல்லி அவரோட கன் எடுத்துட்டு அவர் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறா. அதே நேரம் அந்த காட்டுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு ஒரு பிரீஸ்ட் இருக்காரு. அவர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ப்ரே பண்றாரு. அவர் தான் அந்த மக்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட ஒரு நபரும் உணவே இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்ல, நம்ம இப்ப வேட்டைக்கு போறோம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல,
இங்க எல்லியும் தூரமா இருந்து ஒரு முயலை ஷூட் பண்ண அது ஓடி போயிடும். திரும்பவும் அவ தூரமா இருந்து ஒரு மானை அட்டாக் பண்ண அந்த மானுக்கு அடிபட்டுரும். ஆனா தூரமா போய் விழுக அதை அந்த பிரீஸ்டும் அவர் கூட இருந்தவனும் பாத்துறாங்க. எடுக்கும் போது எல்லி கண்ணால மிரட்டுறா, இந்த இடத்த விட்டு போங்க, அது என்னோடது அப்படின்னு சொல்ல, நீ சின்ன பொண்ணா இருக்க, உன்னால இவ்வளவு தூக்க முடியாது, ஊர்ல என்னோட மக்கள் ரொம்ப உணவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பேசாம நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல, எல்லி முடியாது, இங்க இருந்து போங்கன்னு சொல்றான். பேசாம நான் அதுக்கு பதில் உனக்கு வேற ஏதாவது மெடிசன் தரேன், இல்ல வேற என்ன வேணும்னாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி ஹீரோக்கு அடிபட்டிருக்கனால எனக்கு மெடிசன் கொடுங்க, இதுல இருந்து நான் உங்களுக்கு பாதி கொடுத்துறேன்னும் போது அவன் பக்கத்துல இருக்கிறவன நீ போய் மெடிசன் எடுத்துட்டு வான்னு சொல்ல, அவன் அந்த இடத்த விட்டு போயிடறான். பிரீஸ்டும் எல்லி கிட்ட நீ கவலைப்படாத, உன்னோட வேண்டியவங்களுக்கு அடிபட்டிருக்கான், நான் வந்து அவங்கள பார்க்க வேணாம் போது ஒண்ணும் வேணா, நீ நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லி கேட்ட அவரும், நான் பிரீஸ்ட், சொல்ல போனா நான் முன்னாடியே ஒரு டீச்சரா தான் இருந்தேன், கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா போக போக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு லேட்டா புரிய வந்தது, அதுக்கடுத்து அந்த மக்கள் எல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், அதே மாதிரிதான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணதுக்கும் எனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு, உன்னாலதான் எனக்கு உணவு கிடைச்சிருந்ததுன்னு சொல்லி பேசி பேசி அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்க, பின்னாடி அந்த நம்பர் கன் எல்லாம் நிப்பாரு. எல்லையும் கண்ணை வச்சுட்டு, என்ன எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களாடா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல டேய் நீ அவளுக்கு மருந்த கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு எல்லி வேகமா ஓடி போயிடுறா. இப்ப அந்த நபரும் பிரீஸ்ட் கிட்ட இவளை விடுறதா, அவளை விட வேண்டாம், முதல்ல நம்ம உணவு எடுத்துட்டு போய் நம்ம ஆட்கள் கிட்ட கொடுத்துட்டு அடியாட்கள் மூலியமா அவ எங்க இருக்கான்னு நம்ம பாக்கலாம், ஏன்னா அவ கூட இருக்கிறவனுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது நம்மள நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உணவு எடுத்துட்டு போக, அதே நேரம் அங்க இருக்கிற ஆட்கள் உணவுக்கு எதுவுமே இல்லைன்னும் போது நிறைய இறைச்சி எடுத்துட்டு வந்து தராங்க. அந்த பொண்ணு இது என்னது அப்படின்னு கேட்க, கேள்வி கேட்காத சம அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அதை வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப பிரீஸ்ட் அவரோட ஃப்ரெண்டும் உணவு எடுத்துட்டு வந்து தராங்க. அப்போ அவங்களும், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு கிட்ட இருந்துதான் அந்த உணவு கிடைச்சதுன்னும் போது அங்க அந்த சின்ன பொண்ணும் அவ கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த பொண்ணையும் அவனையும் சாகடிங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணோட கண்ணத்திலேயே பலான்னு ஒரு அறைய கொடுக்குறாரு. இங்க நான் தான் பாஸ், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நீ டிசிஷன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப சாப்பிடுங்கன்னும் போது எல்லாம் சாப்பிடுறாங்க. அதே நேரம் எலியும் வேகமா போய் அதை மருந்து அவருக்கு இன்ஜெக்ட் பண்ண ஹீரோ அப்படியே மயக்கத்துலதான் இருக்காரு. உனக்கு ஒண்ணுல குணமாயிரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்க, அப்படியே அங்கேயே தூங்கிடுறான். இப்ப அடுத்த காலையில எலி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச அந்த நபர்கள் எல்லியை தேடி வராங்க. கூட அந்த பிரீஸ்டும் வராரு. அவரு எல்லி எனக்கு உயிரோட வேணும், கூட இருக்கிறவங்க வேணா போட்டு தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் எல்லிக்கு தெரிஞ்சிடும். உடனே அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி குதிரையை ஓட்டிட்டு என்ன முடிஞ்சா புடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போக, அவளை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே போய் அந்த குதிரையை ஷூட் பண்ண அவ கீழே விழுந்துடுறா. அவளை கொள்ள எல்லாம் முயற்சி பண்ணும் போது பிரீஸ்ட், இவன் எனக்கு உயிரோட வேணும், உங்க கோவத்தை இவ கூட இருப்பான்ல அவன் கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லிய மயக்கத்துல இருப்பா, எல்லிய தூக்கிட்டு வந்துருவான். அதே நேரம் ஹீரோக்கும் எல்லி ரொம்ப நேரம் வரல, ஏதோ ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகு அங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாப்பாரு. சில ஆட்கள் இவரை தேடி உள்ள வர அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு அட்டாக் பண்ணி, இப்ப எல்லி என்னடா கூட்டிட்டு போயிருக்கீங்க, மேப்ல நீங்க இருக்கிற லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்ல அவங்க மார்க் பண்ண அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவாரு. இப்ப எல்லிய தேடி அவர் வருவாரு. அதே நேரம் எல்லிய காமிக்கிறாங்க. அவ அந்த சைக்கோ பீஸ்ட் கிட்ட இருப்பா. அவளை லாக் பண்ணி வச்சுட்டு, நான் சொல்றதை கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஏன் உனக்கு இது புரியலன்னும் போது, கட்டி போடுறதா ஹெல்ப், என்னை இங்க இருந்து விடு, நீ ஒண்ணு என்ன காப்பாத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. எல்லி, நான் சொல்றது கேட்டாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும், இல்லைன்னா உனக்கு அது ஆபத்துன்னு சொல்லும் போது எல்லியும் கிட்ட வந்துட்டு, நீ சொல்றது கரெக்ட் தான், நீ சொல்ற பேச்ச நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைய போட்டு உடைச்சு விட்டுட்டு, கேட்க முடியாதுரா, என்னை இங்க இருந்து வெளியே விடு அப்படின்னு சொல்ல அவளை போட்டு சமாடி அடிச்சுட்டு, நீ பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு வெளியே போறாரு. அப்ப எல்லி அங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றா. அப்ப அங்கிருந்து டோரை பாக்குறா. அதுல கீழே நிறைய காதுகளும் கை விரல்களும் இருக்கும், இதெல்லாம் மனுஷங்களோட. அவ தெரிஞ்சுக்கிறா இவங்க பசிக்காக மனுஷ உடலை தான் சாப்பிடுறாங்கன்னு. அதே நேரம் இங்க ஹீரோவும் அங்க இருந்து ரத்தத்தை பார்த்து அப்படியே வந்துகிட்டே இருக்க. அங்க ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல எலி ஓட்டின குதிரை இறந்து போயிருக்கும். உள்ள போய் பாக்குறாரு, அங்க எலியோட பேக் இருக்கும். அந்த இடத்துல வித்தியாசமா ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா மனுஷங்க தலையே இல்லாம தலையே தொங்க விட்ட சடலம் இருக்கும். இதைதான் இவங்க இவ்வளவு நாளா உணவா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் அந்த பேஸ்டுக்கு மட்டும் தான் தெரியும், சாப்பிட யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச எலியும் பயந்துட்டே இருக்கான். அந்த பிரீஸ்ட் வந்து தூக்குடா அவள அப்படின்னு சொல்ல, இல்ல என்னை விட்டுரு, என்ன சாப்பிடாதீங்க, என்னை விட்டுருங்கடா, ஆல்ரெடி நான் இன்ஃபெக்ஷன் ஆனவன், என் கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லி
அவனோட கையை கடிச்சிட்டு பாரு நீ அப்ப இன்ஃபெக்ஷன் ஆயிட்ட நீ சாக போறேன்னும் போது அவன் ஃபர்ஸ்ட் பயப்படுவான். இல்ல நீ போய் சொல்ற உன்னை பார்த்தா இன்ஃபெக்ஷன் ஆனவ மாதிரியே தெரியல உன்னை வெட்டி கூறு போடுற அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க தள்ளி விட்டுட்டு எல்லாரையும் குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போவான். ஆனா அது எல்லாமே மூடப்பட்ட கதவு, வெளியே போக முடியாது. எல்லி உன்னால இங்க வந்து தப்பிக்க முடியாது, நீ பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லிய கொல்றதுக்காக அவன் உள்ள வர எல்லியும் கத்திய வச்சுட்டு பயந்துகிட்டே ஒளிஞ்சிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துல தெரியாம நெருப்பு பத்தி அந்த ஹோட்டல் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னானாலும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்க. எல்லி அவனை அட்டாக் பண்ணிட்டு ஓடலான்னு பாப்பா, ஆனா அவன் புடிச்சிருவான். இப்ப பாரு நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லிக்கிட்ட அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண அதுக்குள்ள அந்த கத்தியால அவனை குத்தி கொலை பண்ணிட்டு எல்லி வெளியே ஓடி வந்துருவா. அவன் முகம் ஃபுல்லா பதட்டமும் ரத்தமும் இருக்கும். இப்ப டக்குன்னு ஹீரோ வந்து அவளை பார்க்க பயந்து போயிடுவா. பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு ஒன்னும் இல்லை, நான் உனக்கு பாத்துக்கிறேன் அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. இப்ப அவளை அப்படியே அங்க வந்து கூட்டிட்டு போறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த பிளாஷ்பேக்ல எல்லியோட அம்மா பிரெக்னண்டா இருப்பாங்க. அவங்க அங்க மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுல யாருமே இல்ல. மேல் மாடிக்கு போய் அங்க அந்த டோருக்கு பக்கத்துல சேர் வச்சு உட்கார்றாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் இது. கரெக்டா அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் வர அது எப்படியோ குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறா. அவளுக்கு எல்லின்ற பேர் வைக்கிறாங்க. அப்பதான் இவங்க நோட் பண்றாங்க அவங்கள அந்த மாஸ்டர் கடிச்சிருக்கும்னு. அதனால குழந்தைக்கு பால் தராம கையிலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு மரியா வராங்க. மரியா தான் எல்லியோட அம்மாவோட ஃப்ரெண்டு. அவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஆனா இவங்க வர லேட் ஆயிருக்கும். இப்ப மரியாவை நான் மன்னிச்சிருன்னு சொல்ல என்னோட மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தை வெளியே வந்துட்டா, அவ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்க மாட்டா, தயவு செஞ்சு அவளை நீ உன் கூட கூட்டிட்டு போயிரு, என்ன அப்புறம் ஷூட் பண்ணிரு அப்படின்னு சொல்ல மரியா வேணாம், கண்டிப்பா இது பிரச்சனைன்னும் போது நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல, என் குழந்தைய நீ கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்ல மரியாவும் எல்லிய தூக்கிட்டு வந்துருவா. அவங்க அம்மாவை அங்கேயே ஷூட் பண்ணிடுவா. அதுக்கு அடுத்துதான் எல்லிய வந்து அவங்க அந்த கியூசெட்ல வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அவ ஃப்ரெண்டோட போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆன தெரிஞ்ச பிறகுதான் மரியாக்கு இவளால அந்த இன்ஃபெக்ஷனை கியூர் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப எல்லியும் சோகமா இருக்க ஹீரோவும் அவகிட்ட பேச்சு கொடுப்பாரு. உனக்கு ஒண்ணுல, நீ நார்மலா ஆயிட்ட, நீ ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அப்ப அந்த இடத்துல பில்டிங்ல எல்லி பார்க்கும் இது இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படியே பேசிட்டே ரெண்டு பேரும் நடப்பாங்க. அப்ப ஹீரோவும் பொண்ணு சாரா ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப கான்பிடென்டா இருப்பா, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டே போகும்போது யாரோ ஒருத்தங்க பாம்போட ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துற. இப்ப ஹீரோ கணத்துல பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அங்க மரியா இருப்பாங்க. உனக்கு அவ தேங்க்ஸ் சொல்லணும், நீ கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்திட்ட, அவளை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட, இப்ப நீ இந்த இடத்த விட்டு போ, நீ கேட்டது எல்லாமே நான் கொடுத்துறேன்னு சொல்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னும் போது அவ நல்லாதான் இருக்கா, அவளுக்கு இப்போ சர்ஜரி இருக்குன்னும் போது என்ன சர்ஜரி, ஆமா அந்த சர்ஜரியில அவ பிரெயின்ல இருக்கிற செல்லை வச்சுதான் இந்த இன்ஃபெக்ஷனுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் போது அப்போ செத்துருவாளே, ஆமா அவ சாவா, ஆனா அவளால நிறைய பேர் இந்த இன்ஃபெக்ஷன் இருந்து தப்பிப்பாங்கல்ல. இந்த விஷயம் அவளுக்கும் தெரியும். நீ ஒன்னும் பதட்டப்படுத்தாவ, இந்த இடத்த விட்டு போனும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடும். இல்ல அவ உயிரை நான் காப்பாத்துவேன், எனக்கு அவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரையும் ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறா. அப்போ சர்ஜரி பண்ற இடத்துக்கு போறா. அங்க டாக்டரை ஷூட் பண்ணிட்டு அங்க நர்ஸ் கிட்ட இவளை என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு கீழே வந்துடுறாரு. கீழே கார் இருக்கும். காரை எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல மரியா இருப்பாங்க. மரியாவும் கண்ணை வச்சு ஹீரோ கிட்ட அவளை என்கிட்ட ஒப்படைச்சிடு, இதுக்காக தான் நாங்க ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தோம், நீ பண்ற இந்த கிறுக்குத்தனத்தினால எல்லாமே வேஸ்டா போயிடும், அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்ல ஹீரோவும் இல்ல எனக்கு இவ வேணும், இவ்வளவு உங்க கிட்ட கொடுத்தா நீங்க சாகடிக்க தானே போறீங்க, அதனால இவ்வளவு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மரியாவை ஷூட் பண்ணிட்டு மரியாவும் தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருனும் போது நீ உயிரோட இருந்தா திரும்ப அவளை தேடி வருவேன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு ஹீரோ கார் ஓட்டிட்டு வராரு. இப்போ எல்லியும் கண்ணை திறந்து பாக்குறா. என்ன ஆச்சுன்னும் போது அந்த கியூசெட்ல இப்ப யாருமே டெஸ்டிங்கே பண்ணல, அங்க யாருமே இல்ல, ஆர்கினாட்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க உன்னை சாகடிக்க பார்த்தாங்க, நான் அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது மரியா அவங்களும் இறந்துட்டாங்கன்னும் போது அவ கொஞ்சம் அப்செட்டா ஆயிடுறான். இப்போ ஈராவும் வா உனக்கு நான் வேற ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லி மலை மேல கூட்டிட்டு போவாரு. எப்பவுமே சாராவும் நானும் தான் மலை ஏற போவோம். அவ ரொம்ப ஃபாஸ்டா ஏறுவா, அவ ரொம்ப அழகா இருப்பா, அவ சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கும், நீ அவ்வளவு மாதிரி இல்லதான், பட் கொஞ்சம் வித்தியாசமானவ, எனக்கு உண்மையா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப எல்லியும் ஹீரோ கிட்ட உண்மைய சொல்லுங்க, அந்த இடத்துல இது மாதிரி டெஸ்ட் எதுவுமே பண்ணலையா, டாக்டர்ஸ் யாருமே இல்லையான்னும் போது அங்க அப்படி எந்த ஒரு டெஸ்டும் பண்ணல, அங்க வெறும் ஆர்மி ஆட்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல
சரி ஓகே அப்படின்றத அவ சொல்ல, அவங்க கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஷூட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது என்னோட ஃப்ரெண்டு. அவளையும் என்ன தான் அந்த மாஸ்டர் கடிச்சது. அன்னைக்கு எனக்கு முன்னாடி அவ தான் மாஸ்டரா மாறினால நான் அவளை ஷூட் பண்ணேன் அப்படின்னு அவ கிட்ட இருக்கிற எல்லா ரகசியத்தையும் சொல்றா. ஹீரோவும் தான் உண்மையா சொல்லிட்டாருன்றத அவன் நம்புறா. இப்ப சீசன் 2 பார்க்க போறோம். சீசன் 1 எண்டுல ஹீரோ எல்லிய நம்ம புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொன்னது எல்லாமே எல்லி நம்புறா. போலாம் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் ஹீரோ லாஸ்ட் சாகடிச்ச அந்த ஃபெடரல் டீமை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல 18 பேரை ஹீரோ கொலை பண்ணியிருப்பாரு. அந்த இறந்து போனவங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக அங்க சின்ன பசங்க எல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் இந்த ஆர்மியில வேலை பார்த்தவங்க. அதுல ஆபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு ரொம்ப வேண்டியவங்களை ஹீரோ சாகடிச்சிருப்பாரு. அதனால ஹீரோவை பழி வாங்க போகணும் அப்படின்றத அவ சொல்றா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல வேண்டாம், நம்மளால அவங்கள தேடி போக முடியாது, ஏன்னா அந்த நபரோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அவன் பேரை எனக்கு தெரியும், அவனை தேடி நான் போகதான் போறேன், நீங்களான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாம் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ டாமி கூட சேர்ந்து அந்த சிட்டில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லிய காமிக்கிறாங்க. அவளுக்கு இப்போ 19 ஏஜ் ஆயிடுச்சு. அவ இப்போ ஃபைட்டுக்காக அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறா. ஃபர்ஸ்ட் அடி வாங்குறா. ஆனாலும் ஒரு கோவம் வருது. அந்த நம்பரை போட்டு சம் மாதிரி அடிச்சிடுறா. அடிச்சாகணும். நடந்த இந்த விஷயத்த பத்தி என் அப்பாட்ட சொல்லாத, அவர் ரொம்ப பயப்படுவாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த வாட்டியில முகத்துல மட்டும் அடிக்காத, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவ போறா. இப்ப எல்லியும் டாமோட சேர்ந்து அந்த சிட்டி விட்டு வெளியே போறாங்க. தூரமா அவங்களுக்கு தெரியற அந்த மான்ஸ்டரை வேட்டையாடிட்டு இருக்காங்க. அப்ப அவ ரொம்ப துருதுருன்னா இருப்பான், நிறைய பண்ணணும்னு சொல்லுவா. ஆனா டாமி ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்தா உனக்கு பிரச்சனை, இதுவும் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, நான் என்ன குழந்தையா, அது மட்டும் இல்லாம நான் இப்ப அடல்ட் ஆயிட்டேன், அவர் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவா. அதே நேரம் ஹீரோவை காமிக்கிறாங்க. எல்லியோட ஃப்ரெண்டு அங்க வந்து, நீங்க எப்படி இந்த வேலை பாக்குறீங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லும் போது இவரை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. ஆமா, அப்பா பொண்ணுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, ஏன் 2 பேரும் எலியும் புனியமா மாறிட்டீங்க, ஆரம்பத்துல நீங்க இப்படி இல்லையே அப்படின்றத எல்லியோட ஃப்ரெண்டு சொல்றான். சொல்ல போனா எல்லி வளர்ந்த பிறகு இப்போ அவங்க அப்பா விட்டு அவ கொஞ்சம் விலகி விலகி போறான். இதுக்கு ஹீரோ தெரப்பியும் பண்றாரு. பாட்டிய காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் அவங்க எல்லிய எப்படியாவது நீங்க கியூர் பண்ணணும், அடல்ட் இப்படிதான் இருப்பாங்க, ஆனா நீங்க தான் கொஞ்சம் வளைஞ்சு போகணும், சரி நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணலாம், நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்ல எனக்கு ரொம்ப கோவத்தர விஷயத்த உங்ககிட்ட ஓப்பனா பேசுறேன், நீங்க என் புருஷனை கொலை பண்ணீங்க, என் வாழ்க்கையில இருந்து அவர் என்னை விட்டு பிரிச்சுட்டீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, எப்பெல்லாம் நான் உன்னை பாக்குறேன்னா உன்னை போட்டு தள்ளணும்னு எனக்கு வெறி வந்தது, இப்ப கூட எனக்கு உன்னை பிடிக்கல, ஆனா இது என் வேலை, என் ப்ரொஃபஷனல், அதுக்காக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, அதே மாதிரி நீங்களும் மறைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லுங்க, நீங்க ரிலீஃப் ஆவீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லி கிட்ட ஒரு பொய் சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு எல்லிய நான் காப்பாத்திருக்கேன், நான் சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப எல்லியும் டாமி கூட வெளியே வேட்டையான பிறகு அவ வீட்டுக்கு வந்துறா. வந்த உடனே அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் தூரம் வெளியே போகணும், அங்க ஏதாவது ஆபத்து இருக்கா, யாராவது உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு வரணும். இது ஒரு கேம் மாதிரி அவங்க வைப்பாங்க. ஆனா எலி வந்து எப்பவுமே அவங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டா. அவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து இவங்க போக கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல மான்ஸ்டர்களும் கரடியும் சண்டை போட்டு அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அப்ப அங்க இருக்கிற ஒரு ரத்தக்கரை ஒரு ரூம் பக்கம் போகும். அதுக்குள்ள யாராவது உயிரோட இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லியும் அவளோட ஃப்ரெண்டும் உள்ள போவா. ஆனா அங்க இருக்கிறவங்க அதுக்குள்ள போக வேணாம், போனா நமக்கு ஆபத்துன்னு சொல்ல, அது எதுவுமே கேட்காம அவளும் ஃப்ரெண்டும் உள்ள போறாங்க. உள்ள பாக்குறாங்க, யாருமே இல்ல. ஒரு மாஸ்டர் இருக்கு, அத எல்லி அடிச்சிடறா. பாத்தியா, அவ்வளவுதான், இது ஒண்ணும் பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு போக, அவன் நிக்கிற இடம் உடஞ்சி கீழே விழுகிறான். அவ கீழே விழுந்த உடனே அவளை ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டே அந்த இடத்துல வர மாதிரி அவளுக்கு தெரியுது. அவ ஃப்ரெண்டும் இரு நான் கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டா எல்லி அட்டாக் பண்ண ஒரு மான்ஸ்டர் வருது. ஆனா அதிகம் அவ அட்டாக் பண்ணிடுறா. ஆனா அது அவளுக்கு அடிச்சிருது. இந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம வேகமா வீட்டுக்கு வந்துடுறா. இவங்க பண்ண இந்த பெரிய பிரச்சனைனால அந்த கமிட்டியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவங்கள கூப்பிட்டு, ஏன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அந்த இடத்துல குழந்தையோ இல்ல யாராவது உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு
பார்க்கலாம் போனோம், எங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றதுலயே ஏதோ வேலிட் பாயிண்ட் இருக்கு, அதனால இந்த வாட்டி உங்களை நான் விட்டுறேன், ஆனா அடுத்த வாட்டி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறாங்க. எலியும் வீட்டுக்கு வரா. மாஸ்டர் கிட்ட கடிபாங்க அந்த இடத்த அவ கீறி சரி பண்ணிக்கிறா. அவ கையில ஆல்ரெடி மார்க் இருக்கும், அந்த இடத்துல அவ டாட்டு போட்டு மறைச்சிருப்பா. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அப்பாவும் பதறி போய் உள்ள வராரு. எல்லியும் எனக்கு ஒண்ணும் இல்ல, எங்க பயத்த அளவுக்கு அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் பாக்குறாரு அவளோட கிட்டார் அங்கதான் இருக்கு. நீ கிட்டார் யூஸ் பண்ண மாட்டியான்னும் போது, இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னும் போது சரி நான் அப்ப அதை எடுத்துக்கிறேன்னு அவர் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. அந்த இடத்துல நைட்டு எல்லாம் அடுத்த நாள் நியூ இயர் வர நாளா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எல்லாருமே ஹாப்பியா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லியோட ஃப்ரெண்டு அவளோட பாய் ஃப்ரெண்டோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அப்போ எல்லி பாத்துக்கிட்டே இருக்கும் போது நீ என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்ல, எல்லியும் அவ்வளோ டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல டாமியோட அண்ணன் அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு பையன் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஜாலியா ஃபேமிலியா பேசிட்டே இருக்கும் போது எல்லியும் அவளோட ஃப்ரெண்டு கிஸ் பண்ணிருவா, எல்லியும் பண்ணிருவா. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஆல்ரெடி எல்லி லெஸ்பியன் தான், இந்த விஷயத்த பண்ணிட்டாலேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு வயசானவர் அவளை ரொம்ப அசிங்கமா பேச, இதை கேட்ட எல்லியோட அப்பா அவரோட மூஞ்சிலேயே அடிக்கிறாரு. எல்லியும் கோவப்படுறா, நீங்க இன்னும் மாறலையா, மிருகத்தனமா தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்ட ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் வீட்டுக்கு போறான். வெளியே அவங்க அப்பா கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காங்க. எல்லிக்கிட்ட ஒரு பேச ட்ரை பண்ண, எல்லியும் அவங்க எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு போயிடுறான். அந்த டோருக்கு உள்ள இருக்கிற பைப் மூலியமா அந்த ஃபங்கல் உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆபிய காமிக்கிறாங்க. அவளோட ஃப்ரெண்டோட கரெக்டா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. நியூ இயர் நடக்கிறனால அங்க செலிப்ரேஷன் லைட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களும் இந்த இடத்துல மக்கள் இருக்காங்க, கண்டிப்பா நான் தேடி வந்தோம்னா இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்க தனியா ஒரு வீட்டுல அவங்க தங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இந்த விஷயம் உள்ள இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். டாமியும் கிளைமேட் அதிகமா மாறிட்டு இருக்கிறதுனால எப்ப வேணா மாஸ்டருங்க நம்மள அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வெப்பனை எடுத்துக்கணும், எல்லாம் பேஸ்மெண்ட்டுக்கு போய் லாக் பண்ணிக்கணும், என்ன ஆனாலும் வரக்கூடாது, அந்த டைம் நாங்க எல்லாம் சேஃப்னு சொன்ன பிறகுதான் நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி உணவு எல்லாத்தையும் தனியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரோபியும் எல்லியோட ஃப்ரெண்டையும் வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போய் செக் பண்ண சொல்றாங்க. எல்லியோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட வெளியே போய் ஏதாவது மாட்டிக்கிட்டாங்களா இல்ல ஏதாவது விஷயம் வெளியே இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லி அவங்கள தனியா அனுப்பிட்டு ரேடியோ மூலியமா எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாமி அவங்க ஒய்ஃபும் வெப்பன்ஸ் எல்லாமே செட் பண்ணி வைக்கிறாங்க, எப்ப எது ஆனாலும் நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆபியோட கனவுல அவ ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துக்கு போறா. அப்போ அவளோட மனசாட்சியே நீ அங்க போகாத, அவர் உயிரோட இல்ல, அவரோட மூளை செதஞ்சு போயிடுச்சு, அவரை காப்பாத்த முடியாது, நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவர் வர மாட்டாரு, ரியாலிட்டியை புரிஞ்சுப்போ அப்படின்னு சொல்ல அவ கண்ணை தொடர்ந்து பார்த்தா. அவங்க நைட்டு பார்த்தா அந்த இடம் அங்க உங்க கண்ணுக்கே தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எக்ஸாக்டா நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த இடம் தெரிஞ்சாலும் அவன் அங்கதான் இருப்பான்னு நமக்கு எப்படி தெரியும், ஏன்னா அந்த நம்பர் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல. அவன் பேரு எனக்கு தெரியும், உள்ள இருப்பான நம்ம செக் பண்ணலாம், அவ இருந்தா நான் போட்டு தலையிட்டு போயிடலாம், மத்த யாரையும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ல. அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப அபியும் சரி நான் வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இங்க எல்லிய காமிக்கிறாங்க. எல்லியும் அவ ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல தங்குறாங்க, ஏன்னா அதிகமான பனிக்காத்து வீசுது, அதனால கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல அபிய காமிக்கிறாங்க. அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது காத்து அவரு சரிஞ்சு கீழே விழுந்துரா. பார்த்தா அங்க உடல்கள் இருக்கும், அந்த உடல்கள் எல்லாமே மான்ஸ்டர். இப்ப அதுங்க மொத்தமா இவளை தேடி வர இவ அந்த இடத்த விட்டு வேகமா ஓட்டத்தை ஓடுவான். அப்ப அங்க அந்த பில்டிங்ல அவ ஏற அதுங்கள இவளை தாக்கி கடிக்கிறதுக்காக வரும். கரெக்டா அந்த இடத்துல ஹீரோ இருப்பாரு. நீ கடி வாங்கல அப்படின்னு சொல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவா. சரி நான் உன்னை பாத்துக்கிறேன் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை வேகமா கூட்டிட்டு போவாரு. அப்போ பயந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல எல்லியோட ஃப்ரெண்டும் ஹீரோட பேரை சொல்லி வாங்க நம்ம போலான்னும் போது அப்படியே முறைச்சு பாப்பா. அட பாவி, உன்னை கொல்லணும்னு நான் தேடிட்டு இருந்தா என் உயிரை நீ காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அவங்க கூட இருக்க. இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு உடனே போகணும், இல்லைன்னா நம்ம ஆபத்துல மாட்டிப்போம் அப்படின்னு எல்லியோட ஃப்ரெண்டு சொல்லுவா. சரி இங்க இருந்து போலாம், இவளும் இன்ஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்ல அப்படியும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் இருக்காங்க, என்ன அந்த இடத்துல மட்டும் விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல. அது எங்க இருக்கு, கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லியோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு அபி மேல போவான். அதே நேரம் ரேடியோ சிக்னல்ல ஹீரோ கனெக்ஷன் கட் ஆகுதுன்ற விஷயத்த அங்க இருக்கிறவங்க டாமி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ டாமியும் ரேடியோல ஹீரோ பேரை சொல்லி நீங்க சேஃபான இடத்துல தான் இருக்கீங்களா, அதிகமா பனிக்காத்து வீசுது, சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த விஷயம் எல்லியோட ரேடியோல கேட்டுரும். எல்லியோ என்னாச்சு அப்பா தான் பிரச்சனையில இருக்காரான்னு சொல்லிட்டு அவளும்
அவளோட ஃப்ரெண்டும் தேடி அந்த இடத்துக்கு போறாங்க. அதே நேரம் இப்போ எபி ஆரம்பிச்சு விட்ட அந்த மான்ஸ்டருங்க கூட்டம் இப்போ மொத்தமா சேர்ந்து டாமி இருக்கிற டவுன் பக்கமா வருது. அவங்க வெப்பனை வச்சு அதுங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுங்க நிறுத்தாம கூட்டம் கூட்டமா வந்து குவிஞ்சுகிட்டே இருக்கு. மக்கள் எல்லாம் பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லா வெப்பனையா வச்சு அதை ஷூட் பண்றாங்க, நெருப்பால கொளுத்துறாங்க. ஆனா அதுங்க எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு உள்ள வந்துகிட்டே இருக்கு. இப்போ டாமியும் கீழே இறங்கி நெருப்பை வச்சு அதுங்க பயமுடுத்த பார்க்க சிலதுங்க எரிஞ்சு போகுது. ஆனா அங்க இருந்த ஒரு மான்ஸ்டர் அப்படியே டாமி கிட்ட வந்துகிட்டே இருக்கு. டாமி அதை எரிக்க எரிக்க அது கிட்ட வந்து கடைசியில அது இறந்து போயிடுது. அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டாகை வச்சு அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு வந்துகிட்டே இருக்கு. அதே நேரம் நீங்க ஹீரோ காமிக்கிறாரு. ஹீரோவும் அது எங்க இருக்குன்னு தெரியல, குளிர் வேற அதிகமா ஆயிட்டு இருக்கு, நம்ம பேசாம நம்ம இடத்துக்கு போயிடலாம்னு சொல்ல அந்த பொண்ணு இல்ல இல்ல கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூட்டிட்டு போயிடுறான். அவங்களும் வேகமா வந்து உள்ள வாங்க, ரொம்ப அதிகமா பனிக்காத்து வீசுது அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஹீரோட பேரை சொல்ல அப்படியே இப்ப எல்லாருமே அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அவரை பார்த்து முறைக்கிறாங்க. அவரும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாம், அதிகமா பனி கொட்டுதுன்னு சொல்ல இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை புடிச்சு அவளுக்கு மயக்க ஊசி போட்டுட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. என்ன நீங்க பண்றீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா எங்களே அட்டாக் பண்றீங்கன்னு சொல்ல அதையும் உனக்கு என்ன பத்தி தெரியல, நீ என் அப்பாவை கொல்லும் போது எனக்கு 19 வயசு, என் அப்பா என்னடா பாவம் பண்ணாரு, அவரை ஏன் கொன்ன அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. உனக்கு புரியல, நான் உனக்கு தெளிவா சொல்றேன். ஃபெட்ராவோட கியூசெட் அந்த இடத்துல அங்க இருந்து ஒரு டாக்டரோட நெத்தில ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்த நர்ஸ பயமுறுத்திட்டு 18 பேரை வெறித்தனமா கொலை பண்ணல அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, என் அப்பா தான். அவர் என்ன பண்ணாரு, அவரை ஏன் நீ ஷூட் பண்ண, அங்க அந்த நர்ஸ் தான் உன்னோட அடையாளத்தை சொன்னாங்க. நீ என் அப்பாவை ஷூட் பண்ணிட்டு அவரை முகத்தை கூட பார்க்காம அந்த இடத்த விட்டு போயிருக்க, அவருக்காக தான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க நான் உனக்கு தேர்ந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமா நான் தான் அப்பா கொலை பண்ணேன், சரி நீ என்ன சாகடி, நான் ஏன்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உன்னை நான் சிம்பிளா சாகடிக்க மாட்டேன், உனக்கு வழியை நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற, ஒரு இடம் போட்டு தள்ளிடு, நான் உனக்கு எந்த ஒரு விளக்கத்தையும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப அங்க என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு எல்லியா அங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா கீழே விழுந்திருப்பாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தி கிட்ட போக அவளை பிடிச்சிருவாங்க. உனக்காக தான் இவரு எல்லாரையும் கொலை பண்ணாரா, இவரு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ முன்னாடியே இரவு குத்தி கொலை பண்ணிட்டு அவளை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு எல்லாமே போறாங்க. எல்லியும் உங்க யாரையும் நான் விட மாட்டேன், உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஈரவை எழுப்ப பார்க்க அவர் செத்து போயிடுறாரு. இந்த விஷயம் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அவரோட சடலத்தை அவங்க கூட்டிட்டு வராங்க. அதே நேரம் அந்த டவுன்ல எல்லாமே அடிபட்டு இருக்காங்க, சில பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாமே திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போய் நார்மலா மாறிட்டு இருக்காங்க. ஆபியும் இரவு கொன்ன பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிட்டர்ன் அவ இடத்துக்கு போறா. இப்போ 3 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இப்ப எல்லாருமே நார்மல் நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லியா இப்போ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா அவளோட கண்டிஷன் அந்த டைம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவ கியூர் ஆகணும், ரொம்ப எமோஷனலா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வயசான பாட்டி அப்பப்ப அவளை செக்அப் பண்ணுவாங்க. இப்போ அவளும் நான் நார்மல் ஆயிட்டேன், எனக்கு கஷ்டம் இருக்குதான், ஏன்னா அவர் கூட நான் ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணிட்டேன், பட் இப்போ நான் நார்மல் ஆயிட்டேன், என்ன தயவு செஞ்சு விடுங்க, எவ்வளவு மாசம் தான் நான் இங்கே இருக்கணும்னு சொல்ல அவங்களும் எனக்கும் புரியுது, நீ இப்ப நார்மல் ஆயிட்ட, நீ போலான்னு சொல்ல அவ வேகமா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்போட திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து அவ ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகுறா. இப்ப அவங்களோட ஃப்ரெண்டு வரா. அவளும் என்ன சொல்றான்னா, என்ன மன்னிச்சிரு, உன் அப்பா இறந்த பிறகு நீ என்கிட்ட அவங்கள பத்தி ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்டேன், நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனா எனக்கு எல்லாமே தெரியும், தெரியுது நீ கோவப்படுற, பட் டாக்டர்ஸ் யாருமே அந்த டைம் உன்கிட்ட சொல்ல வேணாம், ஏன்னா நீ ரொம்ப எமோஷனலா வீக்கா இருந்த, நான் உன்கிட்ட இப்ப சொன்னா நீ ஏதாவது தப்பான முடிவு எடுப்பேன்னு தான் நான் சொல்லல, பட் இப்ப நான் எல்லாமே சொல்றேன்னு சொல்லிட்டு அவ மயக்கத்துல இருந்தாலும் அவங்க பேசுற எல்லா விஷயமும் இவருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். சோ அங்க இருந்த ஆட்களோட பேரும் அவங்களோட லோகோவும் அவ பார்த்திருப்பா, அது எல்லாமே அவ சொல்லுவா. ஃபெட்ரால வந்து ஒரு தனியா ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீமோட சிம்பிள் வந்து ஒரு கரடியோட சிம்பிள் இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். இததான் நான் பார்த்தேன்னு சொல்ல இதை கேட்ட எல்லியும் டாமி கிட்ட போய் என் அப்பாக்காக ரிவெஞ்ச் நான் எடுக்க போறேன், நீ என் கூட வரணும்னு சொல்ல டாமி இப்பதான் ஊர் மக்கள் எல்லாம் நார்மலா ஆயிட்டு இருக்காங்க, எனக்கு இங்க பண்ண வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு தெரியும் உன் அப்பா இருந்ததுல எனக்கும் வருத்தம் இருக்கு, ஏன்னா அவன் என் அண்ணன், ஆனா இப்போ இது வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்ற, கொஞ்ச நாள் ஆன பிறகு மறந்துடுவீங்க, அதுதானே பண்ண போறீங்கன்னும் போது டாமியும் இல்ல நீ கோபமா இருக்க, நீ இனிமே கியூர் ஆகலன்னும் போது நான் பார்த்துட்டேன் சொல்லிட்டு அவ அங்க இருந்து போவா. அதே நேரம் அவளும் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவா, ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் ரிவெஞ்ச் எடுக்க முடியும்னு. இப்ப கிராமத்துல எலெக்ஷன் போயிட்டு இருக்கோம், அதாவது இப்ப ஹீரோவும் இறந்திருப்பாரு, இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாரோட ஸ்பீச்சும் கேட்பாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க நிறைய பேரும் ஹீரோ
இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒருத்தவங்க வந்து நம்ம இடத்துல சாகடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க திரும்பவும் வந்து நம்மள வேற ஒருத்தவங்க கூட சாகடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்களுக்கு பயத்தை காமிக்கணும். இல்லைன்னா இந்த தப்பு திரும்பவும் நடக்கும்னு சொல்ல சில பேர் வேண்டாம். நம்ம இப்பதான் எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்கோம். திரும்பவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க அவங்களோட கருத்து சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவான்னா, இது என் அப்பாக்காக நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் நீங்க ஒரு நல்ல பதில சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற கமிட்டில இருக்கிறவங்க எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க தேவையில்ல, திரும்ப சண்டை போட தேவையில்லைன்னு சொல்ல எலிக்கு ரொம்ப கோவம் வந்துரும். எலியும் நைட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு தனியா போலான்னு பாப்பா. ஆனா அந்த இடத்துக்கு எலியோட ஃப்ரெண்டு வந்துருவா. எனக்கு தெரியும் நீ தனியா போவேன்னு, ஆனா உனக்கு ஹெல்ப் பண்ண நானும் வரணும்லன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆல்ரெடி ஹீரோ வயசானவரை அடிச்சிருப்பாரு. அவரு எலிக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுக்குறாரு. நீ எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான், இதை சும்மா விடக்கூடாது, நீ போகணும் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் எல்லா பொருளும் எடுத்துட்டு அந்த சிட்டியை விட்டு வெளியே போறாங்க. இப்போ ஒரு காட்டு காமிக்கிறாங்க. அந்த காட்டுல சில மக்கள் கொஞ்சம் வினோதமா இருக்காங்க. அவங்க அங்க பேசிட்டே போகும்போது சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட உடனே அவங்க வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ எலியாவோட ஃப்ரெண்டும் வருவா. வந்து பார்த்தா ஏதோ மோசமான ஸ்மெல் வரும். பார்த்தா அவங்க அந்த காட்டுல இருந்தவங்க எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. அது ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிருவா. இதை பார்த்து எலியோட ஃப்ரெண்டும் வாமிட் பண்ண ஆரம்பிப்பா. இப்ப எலியும் ஃபெடா இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட வந்திருப்பான். அதே நேரம் ஃபெடாவை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆர்மி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மொத்த படையும் காமிக்கிறாங்க. இப்போ 2018 காலத்தை காமிக்கிறாங்க. இந்த பீரியட்ல தான் கியூசாட் ஃபெட்ரா வந்து டீமா எல்லாம் சேர்ந்து எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிட்டே வந்தாங்க. மான்ஸ்டருங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. உயிரோட இருக்கிறவங்கள அவங்களோட இடத்துல கூட்டிட்டு போய் அவங்கள வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு டீம் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்போ ஃபெடரலா இருக்கிற ஆபீசர் அங்க இருந்த ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி நிக்க இப்ப உடனே அவரு அந்த வண்டியில இருந்தவங்க எல்லாருக்கும் பாம்பை வச்சு சாகடிச்சிடுறாரு. அங்க பக்கத்துல இருக்கிற ஜூனியர் ஆபீசருக்கு ஒன்னும் புரியல. சரி என்ன சார் பண்றீங்கன்னா, உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு நீ சாகணும் இல்லைன்னா எங்களோட சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆபீசர் அங்க இருக்கிற மக்களோட சேர்ந்து இவங்களே ஒரு தனியா ஃபெடரல் ஆபீசரா மாறினாங்க. அதோட சிம்பிள் தான் ஆல்ரெடி ஆபி கிட்ட இருந்திருக்கும். சோ அவளும் இந்த டீம்ல தான் இருப்பா. இதை காமிச்சிட்டு இப்போ கரண்டா காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு எல்லியும் அவளோட ஃப்ரெண்டும் வந்திருப்பா. வரும்போது எல்லியோட ஃப்ரெண்ட் அங்க மெடிக்கல் ஷாப்ல ஏதாவது பொருள் உட்காந்து செக் பண்ணும் போது அவ ஒரு விஷயத்த பார்த்திருப்பா. அவ உடனே எடுத்துட்டு வந்துருவா. இப்போ இந்த ஃபெடரல் இருக்கிற ஆபீசர் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க இருக்கிற இந்த இடத்துல சண்டை நடக்கும். ஒண்ணு இவங்களுக்கும் அந்த காட்டுல இருக்கிற காட்டுவாசிக்கும் 2 பேருக்கும் சண்டை நடக்கும். மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அப்படி அடிக்கும் போதுதான் நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க, எல்லி வரும்போது அங்க காட்டுவாசிங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாரும் சாகடிச்சது இவங்களோட ஆட்கள் தான். இப்ப அந்த ஆபீசரும் அந்த காட்டுவாசியில ஒருத்தனை புடிச்சு வச்சுட்டு வேற எங்கடா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கீங்க எங்களை சாகடிக்க அப்படின்னும் போது அவன் சொல்லவே மாட்டான். அவன் ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணுவாரு. இப்ப எல்லியும் அங்க இருந்த பில்டிங்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணும் போது அங்க இருந்த ஆபீசருங்களை அந்த காட்டுவாசிங்க கொலை பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த இவங்க பார்த்துட்டே இருக்கும் போது ஆல்ரெடி அங்க உயிரோட இருந்த ஒரு நபர் அவங்க டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஆபீசருங்க இங்க வர விஷயம் லேட்டா எல்லிக்கும் ஃப்ரெண்டுக்கும் தெரியும். மறைஞ்சு ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா அங்க இருந்த ஒருத்தன் பாத்துருவான். உடனே அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு அவங்க கீழே இருந்த சப்வேக்குள்ள போயிருவாங்க. அங்க ஒரு பழைய உடைஞ்சு போன ட்ரெயின் இருக்கும். அது கிட்ட போய் ஒளிஞ்சுக்க அந்த இடத்துக்கு ஆபீசருங்க மொத்தமா சரௌண்டிங் பண்ணிடுறாங்க. நீங்க மரியாதையா வெளியே வந்துருங்க, இல்லைன்னா நாங்க உங்களை பிடிச்சோம்னா கொடூரமா காயப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இப்ப அந்த இடத்துல பயங்கரமான சத்தம் வருது. அங்க இருந்த மான்ஸ்டருங்க எல்லாம் இவங்க சத்தத்தை கேட்டு இவங்க அட்டாக் பண்ண வர எலியாவோட ஃப்ரெண்டும் ட்ரெயினுக்குள்ள பூந்து 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 எப்படியோ தப்பிச்சு மேல போகும்போது அங்க இருந்து கம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தள்ளி விடும் போது அவ ஃப்ரெண்டு நடுவில் நின்று மாட்டிப்பா. இப்ப அந்த மான்ஸ்டர் அவளை கடிக்க வர எல்லி அவளோட கையை வச்சிருவான். அந்த மான்ஸ்டர் எல்லிய கடிச்சிரும். இப்ப எல்லாருமே தப்பிச்சு வேகமா போய் ஒரு ரூமுக்குள்ள போய் அவங்க மறைஞ்சிருவாங்க. அந்த டைம் எல்லியோட ஃப்ரெண்டு கன் எடுத்து எல்லிய பாப்பா, என்னை மன்னிச்சிரு, ஆனா நீ இன்னும் கொஞ்ச நேரத்தை மாஸ்டரா மாறிடுவேன், என்னை காப்பாத்திக்க வேற வழி எனக்கு தெரியலன்னு சொல்ல எல்லியும் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, சொல்ல போனா எனக்கு இன்ஃபெக்ஷனே ஆகாது, நான் பல வாட்டி நீங்க கிட்ட கறி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காமிப்பா. அதை பார்த்தா ஃப்ரெண்டு, நீ போய் சொல்ற, நான் உன்னை ஷூட் பண்ணக்கூடாது தானே இப்படி சொல்ற அப்படின்னும் போது, நீ நம்பலன்னா நான் இங்க தங்குறேன், நீ நைட்டு ஃபுல்லா என்னை வாட்ச் பண்ணிட்டே இரு, காலையில நான் நார்மலா தான் இருப்பேன், அப்படி இல்லைன்னா நீ ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவ முழிச்சு பார்த்துட்டே இருப்பா. காலையில எல்லி நார்மலா தான் இருப்பா. அப்பதான் அவளும் நம்புறா எல்லி சொல்றது எல்லாம் உண்மைன்னு. இப்படி என்னால மட்டும் இப்படி இருக்க முடியுதுன்னும் போது அதுதான் தெரியல, பட் நான் பல வாட்டி கறி வாங்கியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பெயினா இருக்கும், ஆனா திரும்ப நார்மலா தான் எழுந்துப்பேன் அடுத்த நாள் காலையில அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க 2 பேரும் பேசி ஒன்னா ரிலேஷன்ஷிப்ல இருந்துறாங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்றா அவ பிரெக்னெண்டா இருப்பா. ஆல்ரெடி அவன் மெடிசன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க டெஸ்ட் பண்ணியிருப்பேன்.
நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல. இப்ப இவங்க ரெண்டும் லவ் பண்றதுனால சரி ஓகே நம்மள என்ன குழந்தைய வளர்க்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க அங்க இருந்து தப்பிக்கும் போது அங்க இருந்து ரேடியோ எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல அதுல ஒரு லொகேஷன் சொல்லிட்டு இங்க பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க மாடி மேல போய் பார்த்தா அங்க இந்த காட்டுவாசிகளுக்கும் ஆர்மி ஆட்களுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரா இருக்க போது, அதுவும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் தாண்டி தான் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லியும் ஃப்ரெண்டு கிட்ட நீ வேற பிரெக்னெண்டா இருக்க நீ ரிட்டர்ன் போயிருன்னு சொல்றவா. ஆனா அவளும் ஹீரோவை எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவர் இவங்க சாகடிச்சனால நானும் இவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல. இப்ப இவங்க ஒரு பிளான போடுறாங்க. எலியோட ஃப்ரெண்டும் அந்த ரேடியோல அவங்க என்னென்ன ஸ்பாட்ட சொல்றாங்கன்னு மார்க் பண்ணிட்டே வரா. அப்படி அவ மார்க் பண்ணும் போது அந்த பிளாக்குக்கு மிடில்ல இருக்கிற ஒரு பிளாக்க பத்தி மட்டும் அவங்க எதையும் பேச மாட்டாங்க. அப்ப அந்த பிளாக்ல தான் யாரோ ஒருத்தங்க மறைச்சு வச்சிருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபெக்ட் ஆனவங்க கூட அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இவங்க யாராவது ஒருத்தங்களை பிடிக்கணும்னா அந்த ஸ்பாட்ல ஒளிஞ்சிருந்து தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. அதே நேரம் இப்போ அந்த ஃபெடரோட ஹெட் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியோட தான் அந்த ஃபெடரல் ஆபீசரும் லிங்க் வச்சிருப்பாரு. சோ அந்த பாட்டை காமிக்கிறாங்க. அவங்க வேகமா பிளாக் 1க்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடிய பார்த்து நம்ம டீம்ல இருந்துட்டு நீ எப்படி இப்படி துரோகம் பண்ணுவ, என்னதான் நடந்தது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அவங்க ஒரு டாக்டர், அவங்களும் அவங்களோட மெடிசன் அவங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அவங்க பையனும் அவங்க டீம்ல ஒரு மெம்பரா இருப்பாரு. அப்போ அவங்க கிட்ட மொத்த பொறுப்பையும் கொடுத்து பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லுவாங்க. அப்பதான் அங்க நிறைய மாஸ்டர் வந்துடும். ஆனா அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருவாங்க. ஆனா அவங்க பையன் இன்ஃபெக்ட் ஆயிருப்பான். அப்ப அவங்க பையனும் இங்க இருந்து போங்க, எப்படி இருந்தாலும் காத்து மூலியமா இந்த இன்ஃபெக்ஷன் பரவ வாய்ப்பு இருக்கு, நானும் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், அதனால நீங்க என்னை விட்டுட்டு போயிருங்க சொல்லனால மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க பையனை விட்டுட்டு அவங்க வந்திருப்பாங்க. சோ அவங்க பையனை அவங்க விட்டுட்டு வந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நானும் வெளியே வந்த பிறகு எல்லா பிளாக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், கீழே இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் போக வேணாம், அது ரொம்பவும் டேஞ்சர் சொல்ல. இதை கேட்ட அந்த லேடியும் பரவாயில்ல, உன் பையனா இருந்தாலும் நீ ரொம்ப பொறுப்பா எல்லா விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வந்துருவாங்க. அதே நேரம் எல்லாரோட ஃப்ரெண்டும் பிளான் பண்ண மாதிரி அந்த பிளாக்குக்குள்ள போகணும். ஸோ அவங்க போயிட்டே இருக்கும் போதே அங்க நிறைய காட்டுவாசிங்களோட சடலம்லாம் இருக்கும். அங்க ஒரு லேடியோட போட்டோலாம் வரைஞ்சிருப்பாங்க. எல்லியும் எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு, நீ வேற பிரெக்னெண்டா இருக்க, இங்க வராதன்னு சொல்ல அவ ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடும். நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்னோட அக்கா என் அம்மா என் கண்ணு முன்னாடி சாகுறதா பார்த்திருக்கேன். அந்த டைம் எனக்கு மெச்சூரிட்டி இல்ல, நான் பயந்துட்டேன். ஆனா இந்த வாட்டி உன்னோட அப்பா என் கண்ணு முன்னாடி சாகும் போதும் நானும் முன்ன மாதிரியே தான் இருந்திருக்கேன், எனக்கு அதை நினைச்சு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, ஆனா நீ என்ன நினைச்சு பயப்படாத, நான் என்ன பார்த்துட்டேன் அப்படின்றத சொல்லி அவங்க போறாங்க. அந்த பிளாக்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மான்ஸ்டர் இருக்கு. அந்த மான்ஸ்டரோட இவங்க அட்டாக் பண்ணும்போது எல்லியோ அங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றான். ஆனா எல்லி அந்த மான்ஸ்டர் நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப கன் ஷூட் நடக்குது. பார்த்தா எல்லியோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்துருவாரு. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்ல, உன்னை தேடி டாமும் நானும் தான் இங்க வந்திருக்கோம், சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா தப்பிச்சு காட்டு வழியா போறாங்க. அப்படி காட்டு வழியா போகும்போதுதான் காட்டுவாசிங்க அங்க ஆபீசருங்களை பிடிச்சு கொடூரமா பலி கொடுக்கறதே அவங்க பார்த்திருப்பாங்க. அப்ப எல்லியோட ஃப்ரெண்டு தெரியாம சத்தம் கொடுத்துற அவ காலையே அம்பு விட்டுருவாங்க. அவ கத்துவா, எல்லியும் நீ இவளை கூட்டிட்டு போ, நான் இங்க இருந்து தப்பிச்சிடுறேன்னு சொல்லி அவ வேகமா அங்க இருக்கிற ஒரு பிளாக் உள்ள போவா. பார்த்தா அந்த இடத்துல அவங்க அப்பா சாகடிக்கும் போது கூட இருந்தவங்கள ஒரு பொண்ணு அங்க இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல தான். அவளை பார்த்த எல்லியும் மரியாதையா உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு சொல்லுனும் போது இவகிட்ட இருந்து அவ தப்பிச்சு பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடுவா. அங்கதான் ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆனவங்க இருக்காங்க. அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆனவங்க எல்லாம் வாயில ஒரு காத்து விடுவாங்க. அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வெளியே பரவிக்கிட்டே இருக்கும். அவங்க போய் மூச்சு விட முடியாம திணற எல்லிய பார்த்து உனக்கு ஒன்னும் ஆகலையானும் போது, நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னும் போது, அப்ப அது உண்மையா, இந்த உலகத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாத பொண்ணு நீதானா அப்படின்னு சொல்ல, நாதான், இப்ப சொல்லு அவ எங்க இருக்கானும் போது எனக்கு தெரியாதுன்னு அவ சொல்லிடுவா. இதனால எல்லியும் வேற வழியிலன்னு சொல்லி அவளை அடிச்சு ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அவ கண்ணை திறந்து பாக்குறா. அவங்க அப்பா வந்து நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி எல்லியிட்ட பேசிட்டு போற மாதிரி அவளுக்கு இல்யூஷன் வருது. இப்போ 1983 டெக்ஸஸ காமிக்கிறாங்க. இங்க ஹீரோவும் அவரோட தம்பியும் சின்ன வயசு இருந்த பீரியட் இது. ஹீரோட தம்பி ஒரு தப்பான விஷயம் பண்ணிருப்பாரு. அதனால அவரு அவங்க அப்பா வந்தாங்கன்னா அடிப்பாங்க, ஆனா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, நீ பயப்படாத, அப்பா உன்னை அடிக்க மாட்டாரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோட அப்பா ஆபீசர் அவரும் வந்து உன் தம்பி எங்க, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்ல,
இல்லப்பா அவ மேல தப்பு இல்ல. நான் தான் கடைக்கு போய் அந்த போதைப் பொருளை வாங்கினேன்னும் போது, நீ வாங்குனியா? எனக்கு ஆனா அப்படியே இன்ஃபர்மேஷன் வரலையே. தம்பி தான் கடையில போய் வாங்கினான்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. நீ அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னும் போது, தெரியாம பண்ணிட்டான் நான் மன்னிச்சிருங்கன்னு அடிக்காதீங்க. அவங்க ரொம்ப பயப்படுறான்னும் போது அவங்க அப்போ ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுவாரு. என்னோட தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவர். ஒரு வாட்டி நான் கடையில சாக்லேட் எடுத்துட்டேன். அப்போ அவரு கடைக்காரங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு. நான் மன்னிப்பு கேட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்னோட வாய் கிழிச்சிட்டாரு. அவர் அடிச்ச அடிக்கு நான் கொஞ்ச நாள் சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டேன். அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. அவரை மாதிரிதான் இப்ப நானும் இருக்கேன். ஆனா அவர் அளவுக்கு இல்ல. அவர் அடிச்ச மாதிரி உங்களெல்லாம் அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உங்களால பெட்டை விட்டு எழுந்துக்கவே முடியாது. ஆனா நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னா, நீங்க அப்பதான் ஒழுக்கமா இருப்பீங்கன்னு தானே. நான் உனக்கு இதை சொல்றதுலாம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ ஒரு அப்பாவா ஆனாதான் உனக்கு தெரியும். ஆனா நீ என்னை விட பெட்டரா உங்களை பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ அவரோட பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ எல்லி எங்க கூட்டிட்டு வந்த பிறகு அவளும் மத்த பொண்ணு மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அன்பா அவளை பார்த்துப்பாரு. அவரே கையால அவளுக்கு ஒரு கிட்டார் பண்ணி கொடுத்திருப்பாரு. அவ பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாரு. அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அவங்க அப்பா கூட வெளியே போவா, ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஆனா ஒரு நாள் அவளும் அவங்க அப்பாவும் வெளியே போகும்போது அப்போ அந்த டாக்டரோட கணவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ஆனா அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயும் அவரும் எல்லி மாதிரி நார்மலா தான் இருப்பாரு. இதை பார்த்த ஹீரோவும் இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால நீங்க எப்படா மாறிடுவீங்கன்னும் போது நான் ரொம்ப நேரமா இப்படிதான் இருக்கேன், நான் மாறாம இருக்கேன்னா என்ன அர்த்தம், என்னால அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, எல்லியோ ஆமா நானும் அப்படிதான் இருக்கேன்னும் போது ஹீரோவா எல்லி கிட்ட நீ போய் குதிரை எடுத்துருவான்னு அவரை பாத்துக்கிறேன்னும் போது எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அவரை ஷூட் பண்ண மாட்டீங்களான்னும் போது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எல்லி வரதுக்குள்ள அவர் அந்த தாத்தாவை ஷூட் பண்ணிருவாரு. இதை பார்த்த எல்லி ரொம்ப அப்செட்டா இருப்பா. நீங்க மனுஷனா இருக்கிற ஒரு மிருகம் தான், ஏன் உங்களுக்கு மத்தவங்களோட வழி தெரியல? அந்த பாட்டி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா உங்க கணவரை இழந்ததுக்கு? அதுவும் ஒரு நார்மலா இருக்கும் போது நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அப்பல இருந்து எல்லிக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரேக் வந்துரும். அவரும் முடிஞ்ச அளவுக்கு கூட க்ளோஸா இருக்க நினைக்க, ஆனா நிறைய விஷயங்கள் அவளுக்கு பிடிக்காததான் நடக்கும். ரெண்டாவது அவ கேவா மாறி இருப்பா, டாட்டூ போடுவா, ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. இதனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்படியே பேசாம போய் போய் அப்படியே பிரேக் பெரிய அளவுல விட்டுருக்கும். அப்படிதான் அவ நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும்போது கிஸ் பண்ணும்போது இதை பார்த்து ஒருத்தர் திட்டும் போது அவர் அடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து ஹீரோ மன்னிப்பு கேட்கணும்னு வெயிட் பண்ணும் போது எல்லி வருவா. எல்லிக்கிட்ட அவரு நான் மன்னிச்சிரு, எனக்கு தெரியல, நான் என்ன விஷயத்த மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லியும் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஆனா உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன இந்த கியூசெட்ல எடுத்துட்டு வரும்போது அங்க எந்த டாக்டரும் இல்லையா, டெஸ்டிங்க்கு எந்த ஒரு விஷயமும் பண்ணலையான்னு கேட்க அவர் உண்மையை சொல்லிடுவாரு. அந்த இடத்துல எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அவங்க உன்னோட பிரெயின்ல இருக்கிற செல்ஸை எடுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா நீ செத்துருவ, எனக்கு நீ முக்கியமானால தான் நான் உனக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, என் வாழ்க்கையிலே அதுதானே என்னோட கடைசி லட்சியம். நான் செத்தா கூட என்னால ஒரு மனுஷங்களுக்கு வியாதி குணமாகுதுன்னா அது நல்லதுதான். நீங்க ஏதோ பொய் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க, நீங்க சொன்ன இந்த பொய்யை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அன்னைக்கு சண்டை போட்டிருப்பா. சோ இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப கரண்டா காமிக்கிறாங்க. எலிய இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வருவா. வந்து பார்த்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் இப்ப நார்மலா தான் இருப்பா. உடனே நாளைக்கு எல்லாரும் நம்ம டவுனுக்கு போயிடலாம், இங்க இருக்கிறது ஆபத்துன்றத எல்லியோட ஃப்ரெண்டு சொல்ல, சரி போலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லியும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. ஆல்ரெடி என் அப்பா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கொண்ட விஷயம் எனக்கு தெரியும், இதுக்கு அடுத்தது இன்வால்வ் ஆக வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அடுத்த நாள் காலையில டாமி எங்க இருக்கான்னு தெரியல, அவரை பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லியும் அவளோட ஃப்ரெண்டும் வெளியே போவாங்க. அப்ப அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னண்டா இருக்கிறதும் அந்த குழந்தை தன்னோட குழந்தைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எங்க வந்து எங்களை விட்டுருக்கேன்னு தெரியுமா, என் குழந்தைக்கு நான் அப்பாவாவே இருக்க முடியாது போல, என்னை சாகடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரோட உயிர் பலி கொடுக்கலான்னு பாக்குறியான்னும் போது எனக்கு எப்படி தெரியும் அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க பயங்கரமா சத்தம் கேட்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சு பார்த்தா அங்க இருக்கிற ஃபெட்டரும் காட்டுவாசி மக்கள் எல்லாம் கொடூரமா வேட்டையாட, இதை பார்த்த எல்லிக்கு கோவம் வந்துடும். காப்பாத்த போக ஃப்ரெண்டு புடிச்சு நிறுத்திடுவான். உனக்கு என்ன பைத்தியமா, அவ உன்னை பார்த்தா உன்னையே இப்படித்தான் கொல்லுவான்னும் போது அதுக்கிட்ட நான் சும்மாவா இருக்கிறது, அந்த பையன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லும் போது நீ எதையும் பேசாத, முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னும் போது அங்க ஒரு பக்கத்துல ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல வேணா டாமி இருக்காரான்னு பாக்கலான்னும் போது அந்த டைம் எல்லிக்கிட்ட வந்து அந்த ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோல அபி இருக்கிற விஷயம் பத்தி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவ இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் அவளை போய் பார்க்க போறேன்னும் போது பைத்தியமா உனக்கு, டாமிய போய் பார்க்கலான்னும் போது நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ நல்லவன் நினைக்கிறியா, நான் கெட்டவன் நினைக்கிறியா, நீ உனக்கு வேண்டியவன் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறேன், ஆனா நான் அப்படி நினைக்கல, எந்த ஒரு டீம்லயும் நான் மெம்பராகவும் இல்ல, என் முன்னாடி தப்புன்னு தோணுச்சுன்னா அது தப்புன்னு நான் கேட்பேன், ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு, ஆனா உனக்கு அப்படி இல்லை, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நான் அவளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு
எலி தனியா போயிருவா. இங்க அந்த ஆபீசரை காமிப்பாங்க. அந்த ஆபீசர் கிட்ட அங்க அந்த லேடி ஆபீசரும் எல்லா ஆட்களும் சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. எவ்வளவு பேர் வர போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஆபியோட ஹெல்ப் தேவைப்படுது, அவளையும் வர சொல்லுங்கன்னும் போது அந்த ஆபீசர் அவ மட்டும் வேணாம், அவளை இந்த இடத்த விட்டு நான் போக சொல்ல போறேன்னும் போது அப்படி என்ன அந்த பொண்ணை நீங்க பொத்தி பொத்தி வச்சிருக்கீங்க, அவ கூட என்ன உங்களுக்கு அஃபேரா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, இந்த வாழ நம்ம சண்டை போடும் போது சத்தியமா நம்ம எல்லாம் செத்து போயிருவோம். அப்போ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை லீட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை, அது அந்த பொண்ணுதான். ஏன்னா அவ ரொம்ப பவர்ஃபுல்லானவ, அவளால அதை பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அதனால இங்க நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவளை ஒரு சேஃபான இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவ கப்பல் வழியா வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக ரெடியா இருப்பா. இந்த இடத்துக்கு எல்லி வந்துருவா. அந்த போட்டை ஃபாலோ பண்ணிட்டு போக அங்க ஒரு பெரிய அலை வந்து அவளை அப்படியே தள்ளி விட்டுரும். அவ கரைக்கு வந்துருவான். அவ கரைக்கு வரும்போது அந்த காட்டுவாசியில இருக்கிற ஒரு சின்ன பையன் பாத்துற அவங்க ஆட்கள்லாம் வந்து இவளை தன்னை இழுத்துட்டு போவாங்க. இவளும் அந்த ஆர்மி ஆட்கள்ல ஒருத்தி அப்படின்னு சொல்லி இவ உயிரை பலி கொடுக்க அதுக்குள்ள அந்த இடத்துல பயங்கரமான சத்தம் கேட்கும். இவளை விட்டுட்டு அங்க வந்து போயிடுறாங்க. இவ திரும்பவும் படகெடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற தீவுக்கு போய் சேர்றா. அங்க யாரோ பேசிட்டே இருக்கிற மாதிரி கேக்குது. கன் எடுத்துட்டு போய் பார்த்தா அவங்க அப்பா சாகும் போது இருந்த 2 ஆட்கள் அங்க இருப்பாங்க. அவங்கள மிரட்டி ஆபி எங்க இருக்கா அப்படின்னு கேட்க அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நீயா, நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா, அவ எங்க இருக்கான்னு சொன்னா உங்க உயிரை நான் விட்டுறேன், இல்லைன்னா உங்களை சாகடிக்க கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்ல அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மேப்ல அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்ல ஒருத்தன் நான் சொல்றேன் அப்படின்னும் போது டக்குன்னு கன் எடுக்க இதை பார்த்த எல்லியும் டக்குன்னு ஷூட் பண்ணுவா. அப்படி ஷூட் பண்ணும்போது அவன் செத்து போயிடறான். பக்கத்துல அந்த பொண்ணோட கழுத்துல லைட்டா புல்லட் பட்டுரும். அவ பிரெக்னெண்டா வேற இருப்பா. அவளை பார்த்த எல்லி ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். நான் மன்னிச்சிரு, நான் உன்னை வேணும்னு ஷூட் பண்ணனும் போது இல்ல பரவாயில்ல, என் குழந்தைய வெளியேடுன்னு சொல்ல அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு சொல்லி நான் பண்றேன்னும் போது அதுக்குள்ள உள்ள இருக்கிற குழந்தையும் அம்மாவும் இறந்துருவாங்க. பார்த்த டாமியும் மத்தவங்களும் வந்து எல்லி அங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லி ரொம்ப அப்செட்டா இருப்பா. டாமியும் இது நடந்தது உன் தப்பு இல்ல, அவங்க தானே ஆரம்பிச்சாங்க, நீ விடு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஆரம்பிச்ச ஆபி மட்டும் உயிரோட இருக்கா, என்னால அதைதான் ஏத்துக்க முடியல, பட் பரவாயில்ல நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்ல சாமியும் கிளைமேட் மோசமா இருக்கு, இதெல்லாமே சரியான பிறகு நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல இப்ப வெளியே பயங்கரமா சவுண்டு கேட்கும். என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லியும் ஃப்ரெண்டும் வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல ஆபி அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணுவா. டாமிய ஷூட் பண்ண எல்லி அவங்கள விட்டுரு, நான் தான் அவங்க ஃப்ரெண்டை ஷூட் பண்ணேன், அது தெரியாம நடந்த விபத்தை நான் மன்னிச்சிடணும் போது போனா போதும்னு உன்னை பொழைச்சு போட்டோன்னு விட்டான்ல, கடைசியில என் ஃப்ரெண்டு உயிரை எடுத்துட்டல, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லியாவை ஷூட் பண்ணிடுறா. இப்ப டக்குன்னு கண்ணா திறந்து பார்த்தா அவ வேற ஒரு இடத்துல இருக்கா. அவளோட ஃப்ரெண்டும் சீக்கிரம் வெளியே வா, நம்ம பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அந்த இடத்துல ஆர்மி ஆட்கள்லாம் தனியா ஒரு சிட்டியை உருவாக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல அவ ரொம்ப சேஃபா இருக்கா. இதோட இந்த சீசனை முடிக்கிறாங்க. அடுத்த சீசன்ல எனக்கு என்னவோ எதி செத்துருக்க மாட்டா, அவ கண்டிப்பா அவளை ரிவெஞ்ச் எடுக்க வருவா. ஆனா இந்த வாட்டி அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு மக்கள் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வேற என்னென்ன சீரீஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றத எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு சீரீஸ் பத்தி அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஸோ அடுத்த வித்தியாசமான சீரீஸோட உங்களை நான் சந்திக்க வரேன். அண்டில் தென் பை.